ஓகே, கீஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த கேட்ச்லிங்ஸ் ஓப்பன் த எக்ஸல் யூசிங் தேர் என்ன வரும்னா எக் டூத். ஓகே, அதோட எக் இருக்கும், அந்த பீக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கோழிக்கு எப்படி பார்த்துருப்பீங்க, முன்னாடி வந்து யூஸியாக இருக்கும், எக்குன்னு சொல்லுவாங்க. அது மூலமாக என்ன பண்ணும், அது எக் ஷெல்லை உடச்சிட்டு வரும். அதான் சொல்லியிருக்காங்க. ஹேட்ச்லிங்ஸ்னா அந்த பிறந்து உருவார ஃபர்ஸ்ட் ஒரு சைல்டு இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு பிறந்து வர ஃபர்ஸ்ட் பேர் ஹேட்ச்லிங் சொல்லுவாங்க. ஒரு குட்டி என்ன சொல்லுவாங்க, ஹேட்ச்லிங்ஸ் சொல்லுவாங்க. முட்டையிலிருந்து வரக்கூடிய இதை என்ன பண்ணுவாங்க, ஹேட்ச்லிங்ஸ். ஓகே, அது வந்து எப்படி வந்து எக்ஸெல்ல உடச்சி வருதுன்னா, அது எதை யூஸ் பண்ணி வருதுன்னா எக் டூத்தை வச்சு தானே அது வெளியே வருது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்லியிருக்கோம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இட் இஸ் எஸ்டிமேட்டட் பை சயின்டிஸ்ட் தட் ஒன்லி ஒன் இன் எவ்ரி டேஷ் ஹேட்ச்லிங்ஸ் பிகேம் அன் அடல்ட். அது என்ன கேட்குற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி முட்டை வந்து எத்தனை எக்ஸ் லே பண்ண ஒரு அடல்ட் டக்கில் லே பண்ணுதோ அதில் எத்தனை ஹேட்ச்லிங்ஸ் வந்து சர்வே பண்ணி அடல்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1000ல் ஒன்று தானே. ஓகேங்களா, ஒரு 1000 எக்ஸ் ஒரு அடல்ட் டட்டில் வந்து லே பண்ணுதுன்னா அதில் ஒன்லி ஒன் மட்டும் என்னது பிகேம் அடல்ட். இப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி பாம்பே தான் அது ஆன்சர். அதில் என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, எத்தனை எக்ஸில் எவ்வளோ ஹேட்ச்லிங்ஸ் வந்து சர்வே பண்ணி அடல்ட் ஆகுதுன்னா ஒன்லி ஒன் மட்டும் தான். ஓகே, அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபீமேல் ஹேட்ச்லிங்ஸ் தட் ஹேவ் பிகேம் அடல்ட்ஸ். 4 ஆப்ஷன் கேட்குறாங்க. என்ன ஆப்ஷன் பாருங்க. ஃபைண்ட் அ நியூ பீச் டு லே தேர் எக்ஸ். ஆப்ஷன் பி பாருங்க. ரிட்டர்ன் டு த சேம் பீச் டு லே தேர் எக்ஸ். லே தேர் எக்ஸ் இன் த ஓஷன். நொன் ஆஃப் த அபோவ். ஃபர்ஸ்ட் பாருங்க, நியூ பீச் வரும்னு சொல்றாங்க. நியூ பீச்சுக்கு போகாது, மோஸ்ட்லி போகாது. ஏன் சொல்றேன்னா, அங்க வந்து எக் லே பண்றதுக்குரிய ஒரு ப்ராப்பர் டெம்பரேச்சர் பார்க்கும், சீசன்ஸ் பார்க்கும், ப்ரெடேட்டர்ஸோட இது மூமெண்ட்ஸு எல்லாம் பார்த்து தான் எக்ஸை வந்து லே பண்ணும். ஓகே, அடுத்த ஆப்ஷன் பி. அதனால வந்து இந்த ஆப்ஷன் வர சான்சஸ் இல்லை. ஓகே, அடுத்து பி பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டர்ன் டு த சேம் பீச் டு லே தேர் எக்ஸ். அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டட்டில்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவங்களுக்கு வந்து எல்லா அனிமல்ஸும் மோஸ்ட்லி லாட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் இருக்க ஒரு ஹேபிட் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு முன்னாடி இருக்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆன்செஸ்டர்ஸ் இருப்பாங்களே, அவங்களோட ஒரு ஆன்செஸ்டர்ஸோட அந்த பிஹேவியர்ஸ் இருக்கும். அது அப்படியே ஜீன் வைஸாக பாஸ் ஆகும். அதை பேஸ் பண்ணி தான் இதுங்களும் என்ன பண்ணும், ஹேட்ச்லிங்ஸ் பண்ணி போனாலுமே அவங்க எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி மறக்காதுங்க. ரிட்டர்ன் அந்த சேம் பீச்சுக்கு வந்து என்ன பண்ணும், லே பண்ணு சொல்லி நம்ம என்ன புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ என்ன பண்ணும், ஒரு ஃபீமேல் ஹேட்ச்லிங்ஸ் என்ன பண்ணும், அடல்ட் ஆன பிறகு அது எங்கே பிறந்துச்சோ ஆர் அதர்ஸ் வேற ஏதாவது இடம், ஆக்சுவலாக அவங்க தெரியாமல் போயிருக்கலாம், இல்லை தெரியாமல் போய் சில இது லே பண்ணும் ஹேட்ச்லிங்ஸ். ஆனால் அது வந்து அங்கே ஹேட்ச்லிங்ஸ் வந்து சர்வே பண்ணுறது வந்து அது கையில் தான் இருக்குது. ஓகேங்களா, ஆனால் வந்து 100% என்ன சொல்கிறாங்க சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபீமேல் ஹேட்ச்லிங்ஸ் வளர்ந்ததுக்கப்புறம் அடல்ட் ஆன பிறகு திரும்பி எங்கே வந்து அவங்க லே பண்ணி ஹேட்ச்லிங்ஸாக மாறுதோ அங்கே தான் என்னது மறுபடியும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஆப்ஷன் வந்து பி தான் வரும். ஓகே, அடுத்து ஃபோர்த்து பாருங்க. ஈஸியான கொஸ்டின் தான். சீ டர்ட்டில்ஸ் ஆர் டேஷ் ஸ்பீசிஸ், என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் தான். ஓகே, அது வந்து இப்போ அழியக்கூடிய நிலைமையில இருக்க ஒரு ஸ்பீசிஸ் தான். பிகாஸ் ஆஃப் ஓஷனில் இருக்க பொல்யூஷன் சொல்லலாம், இல்லை வேற ஓஷனில் இருக்க சம் கிரைட்டீரியஸ் அதெல்லாம் வச்சு சொல்லும்போது என்னது, சீ டர்ட்டில்ஸோட ஸ்பீசிஸ் வந்து ஒரு என்டேஞ்சர் ஸ்பீசிஸாக இருக்குது, அழியக்கூடிய நிலைமையில இருக்குது. நிறைய கன்சர்வேஷன் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் அடுத்த கிளாஸஸ் வேறு கிளாஸஸில் படிப்பீங்க, சயின்ஸில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை என்னது, புக்ஸில் கொடுத்துருக்க என்னது, சீ டர்ட்டில்ஸ் ஆர் endangered species. ஓகே, அடுத்து பாருங்க. the only way to solve the problems faced by sea turtles is. இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா வந்து sea turtles வந்து சந்திக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், அதான் புக்லேயும் கொடுத்துருக்காங்க. புக்கில் அது கொடுத்துருக்காருன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு அவேர்னஸ் வரணும், அதுக்காக தான் என்ன அது இந்த லெசனே வச்சுருக்காங்க. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வரும். ஓகேங்களா, டு சிஸ்டமேட்டிக்கலி டேக்கிள் த ப்ராப்ளம்ஸ் அண்ட் ரிமூவிங் த த்ரெட்ஸ். ஓகே,
சிஸ்டமேட்டிக்கலாக என்ன பண்ணலாம், அதிலே புக்லேயே கொடுத்துருப்பாங்க. டர்ட்டில்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராப்பர் டர்ட்டில்ஸ் லே பண்ணுற சீசனை நோட் பண்ணி ப்ராப்பராக என்ன பண்ணலாம், அதுக்கு வந்து அந்த வரக்கூடிய இடத்த வந்து எந்த பப்ளிக்ஸும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். ப்ளஸ் அதுங்க வந்து ஹேச்சிங் பண்ணி போகிற வரைக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அதுக்கு வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்க மாதிரி கொடுக்கலாம். அனிமல்ஸ் கொடுக்க கொடுக்கலாம். இல்லை அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற சில பேர் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஆக்சுவலி பப்ளிக்ஸ் டிஸ்டர்ப் பண்ணலாம். ஓகேங்களா? இல்லை அதுக்கு வந்து என்ன மெடிக்கல் அவேர்னஸ் சரி மெடிக்கல் அட்டென்ஷன் வேணும்னா கூட நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறத பற்றி அந்த புக்ஸில் படிச்சிருப்போம். ஓகேங்களா? அப்போ சீ டர்ட்டில்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு என்ன அவேர்னஸ் வேணும்னா சிஸ்டமேட்டிக்கலி டேக்கிள் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸை வந்து அனலைஸ் பண்ணணும். ப்ளஸ் என்னது ரிமூவிங் த்ரெட்ஸ் ப்ரெடேட்டர்ஸ் வந்து அந்த ஹேச்சலிங்ஸை காப்பாற்றி திரும்பி ஓஷனுக்கே விடணும். அதை லே பண்ணி ஒரு இது லே பண்ணி ஹேட்ச் பண்ணி முடிக்கிற வரைக்கும் என்ன பண்ணலாம், நம்மளோட பங்கா என்ன பண்ணலாம், சில ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? 5th கொஸ்டின் அதான் வந்துருக்கு. அடுத்து 6th பாருங்க, இது ஒரு பொய்டிக் லைன்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் வந்து போயம் வந்து கேட்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, ஹவு சியர்ஃபுல் ஹி சீம்ஸ் டு கிரீன். ஓகே, ஹவு சியர்ஃபுல் ஹி சீம்ஸ் டு கிரீன் அப்படின்றது இந்த லைன் பாத்தீங்கன்னா எந்த போயத்துல வந்திருக்குன்னா குரொக்கடைல்ன்ற போயத்துல வந்திருக்கு. ஓகே, குரொக்கடைல்ன்ற போயத்துல வந்திருக்கு. இந்த ஹி யார் டினோட் பண்ணது பாத்தீங்கன்னா அந்த லெசன்ல இருக்க ஒரே ஒரு ஆள் யாரு, குரொக்கடைல். ஓகே, அப்போ ஆப்ஷன்னா ஏ. இந்த மாதிரி கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. இது வந்து ப்ரொனவுன் டைப் கொஸ்டின். ஹி, ஷி, தே ஏதாவது பார்த்தீங்கன்னா அதை வந்து புக்கில் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. யாரை பற்றி இந்த ப்ரொனவுன் வந்து குறிக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எக்ஸாம் டைமில் இதை வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து டென்ஸு, பேசிக் டென்ஸ். இந்த மாதிரி டென்ஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வெர்பு கொடுத்துருவாங்க ப்ராக்கெட்டில். வெர்பு கொடுத்து சூட்டபிள் வெர்ப் இங்கே வரக்கூடிய சூட்டபிள் வெர்பை நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்க, திஸ் டைம் டுமாரோன்ற கீவேர்டு வந்துருச்சு. அதில் என்ன பண்ணும், கட்டாயம் இது வந்து என்னது, ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே, ஃபியூச்சர் டென்ஸ்னாலுமே இந்த டென்ஸ் வந்து என்ன கண்டிஷன் இருக்குன்னு பார்க்கணும். இந்த ஆக்டிவிட்டி வந்து பண்ணுற ஆக்டிவிட்டி என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஐ டேஷ் டு லண்டன் இருக்கு. அப்போ இது வந்து டிராவல் டினோட் பண்ணுது. டிராவல் டினோட் பண்ணும்போது கண்டினியூஸ் ஆக்ஷன். ஓகே, டிராவல் என்ன பண்றப்போ ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷன் நடக்கும். ஏன்னா ஒரு இடத்துல இன்னொருத்த போறப்போ டைம் எடுக்கும். டைம் ரொம்ப லென்த்தாக இருக்கும், கண்டினியூஸ் ஆக்ஷன் சொல்லுவோம். அப்போ அது கட்டாயம் யூஸ் பண்ண வேற வார்த்தை என்னன்னா ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள். அங்கே ஏன்னா ஃபியூச்சர் வந்துருச்சு. இப்போ கண்டினியூஷன்றப்ப ஐஎன்ஜி வரும். ஓகேவா? எல்லாமே இங்கே ஐஎன்ஜி இங்கே ஒன்று இருக்கு. அப்போ 2 ஆப்ஷன் ஐஎன்ஜி இருக்கு. ஆனால் இங்கே ஃபியூச்சர் என்ன பண்ற என்ன பண்ணுவோம், வில் பி ஃபிளையிங். ஓகே, வில் பி ஃபிளைங்கிறது கண்டினியூஸ் ஆக்ஷன் குறிக்குது. அதனால ஆப்ஷன் பி. ஓகே, 7th கொஸ்டின் முடிஞ்சு. ஓகே, 8th பாருங்க. இதுக்கு சினோனிம்ஸ் தான் வரும். சினோனிம்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து இந்த லைன் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? சூட்டபிள் லைன்ஸ் இருக்கும். ஹிஸ் ஐஸ் ஹேட் த பிரைட்னஸ் ஆஃப் ஃபியர், ஹிஸ் சீக்ஸ் ஆர் ஃப்ளஷ்ட் அண்ட் ஹிஸ் ஹேண்ட்ஸ் ட்விஸ்டட், ஆல் டைம் ஹி லேஸ் லிஸ்ட்லெஸ். ஓகே, அப்போ இங்கே வார்த்தைக்கு வந்து ட்விஸ்ட் அண்ட் ட்விச்சின்னு வந்து ஒரு மாதிரி பெசன்ஸுக்குன்னு சொல்லுவோம் தமிழ்ல. அப்போ ட்விஷ்ன்றப்ப அது வந்து ப்ராப்பர் சினோனிம்ஸ் தான் ஜெர்க். ஓகே, ஜெர்க். ட்விஸ்டடுக்கு ப்ராப்பர் சினோனிம் என்னன்னா ஜெர்க். ஓகேவா? இப்போ இது சாதாரண பேசிக் கொஸ்டின் தான். சினோனிம்ஸ் வந்து இப்படி தான் கேட்பாங்க. இது கொஞ்சம் ரொம்ப பயமுறுத்தணும், கொஞ்சம் கிரிட்டிக்கலாக கேட்கணும், டிஃபிகல்ட்டாக கேட்கணும் அப்படின்றக்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். இதில் வந்துட்டு ஜஸ்ட் அண்டர்லைன் வேர்டு, இந்த அண்டர்லைன் பண்ண சூட்டபிள் வேர்டை மட்டும் என்ன பண்ணலாம், நம்ம என்ன பண்ணுவோம், மேட்ச் பண்ணி இங்கே அடிக்கணும். ஓகே, ஸ்டிக்ஷன் ஜெர்க் அப்படின்னு இருக்கும். ஓகே, அது சினோனிம்ஸ் வந்து ஜெர்க். ஓகேங்களா? அடுத்து 9th கொஸ்டின் பாருங்க. ஐடென்டிஃபை த அண்டர்லைன் வேர்ட் இன் த கிவன் சென்டென்ஸ். இது ட்ரிவன். சாரி ஐடென்டிஃபை அண்டர்லைன் வேர்ட் இன் கிவன் சென்டென்ஸ் இருக்கு. இதுக்கு வந்து சூட்டபிள் வெர்பு கேட்டிருக்கேன் அந்த கொஸ்டின்ல. ஓகேங்களா? ட்ரிவன் அவுட் ஆஃப் த கிங்டம், த கிங் ஹைட்ஸ் ஹிம்செல்ஃப் இன் அ ஃபாரஸ்ட். அப்போ சினோனிம்ஸ் கிடையாது. என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ்ல, கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன எதுவுமே இருக்காது. ஐடென்டிஃபை த அண்டர்லைன் வேர்டு கொடுத்துருவாங்க சிம்பிளா. ஆனா வந்து என்னன்னா அதுல நீங்க தான் என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணி என்ன கேட்டிருக்காங்கன்னு புரியணும். அதுல வந்து சினோனிம்ஸ். ஓகேங்களா? அதுல சில நேரம் கொஸ்டின்ல சினோனிம்ஸ் இருக்கும், இல்லாமே இருக்கலாம். ஆனால் 100% பார்த்தீங்கன்னா சினோனிம்ஸ் கொடுத்துருவாங்க, ஆண்டனிம்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, அப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் சென்டென்ஸ் மட்டும் இருக்கு. இதில் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து இந்த அண்டர்லைன் பண்ண வேர்டு என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வெர்பு பற்றி கேட்டிருக்காங்க. என்ன ஃபைனைட் வெர்பா இல்லை வந்து இன்ஃபைனைட் வெர்பா, ஓகேங்களா, ஜெரண்டான்னு இருக்கும். ஓகேங்களா?
இப்போ நம்ம இதில் வந்து என்ன பண்ணா ட்ரிவன் இருக்கு, இஎன் இருக்கு. இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கு. டிரைவ், க்ரோ, ட்ரிவன் சொல்லுவாங்க. 3 வகையா பிரிப்பாங்க டிரைவை. அதை என்ன பண்ணுவோம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவோம். ஓகேங்களா, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, அப்போ அதில் பார்ட்டிசிபிள்னு வரும்போது இந்த ஆப்ஷன் வந்து டி தான் வரணும். ஓகேங்களா, இதுவே ஐஎன்ஜி இருந்தா டிரைவிங் டிரைவிங் இருந்துச்சுன்னா அங்க என்ன வரும்னா வந்து எக்ஸ்ட்ரா முன்னாடி என்ன வரும், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். இப்போ ஜெரன்றது இருந்தால் அது வேற மாதிரி. ஜெரண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐஎன்ஜி, ஆக்சுவலி ஐஎன்ஜில இருக்கும். இந்த டிரைவிங்கிறது என்ன பண்ணுன்னா வந்து ஒரு டவுனா ஆக்டிவேட் பண்ணும். நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்றேன். ஜஸ்ட் பேசிக் உங்களுக்கு தெரியுதான்னு பார்க்கறதுக்கு அந்த கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஓகேங்களா, இந்த டிரைவன் அவுட் ஆஃப் த கிங்டம் த கிங் ஹைட்ஸ் ஹிம்செல்ஃப் இன் அ ஃபாரஸ்ட். இதெல்லாம் பத்தி நாங்கள் ஒரி பண்ண வேணாம். அவங்க கேட்டிருக்கேன் என்னது, வேர்டை மட்டும் நீங்க பார்க்கணும். இதை பத்தி நான் பெருசா கொடுத்துருக்கேன், லைன் இருக்கே எதுன்னு பார்க்க வேணாம். அது பயமுறுத்துக்காக எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஆனா வந்து ஜஸ்ட் இந்த லைன் மட்டும், இந்த வேர்டை மட்டும் நீங்க பார்க்கணும். ஓகேவா? ஓகே, இந்த கொஸ்டின் புரியுதா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போவோம். 10th பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல்ஸ்ன்றது பேசிக் திங்ஸ் தான். சிலபஸ்ல இல்ல, இருந்தாலும் நம்ம சான்சஸ் கேட்குற சான்சஸ் இருக்கு. நீங்களை பார்த்து வச்சுக்கிறது நல்லதுதான். ஓகே, அப்போ இதுல பாருங்க, ஐ திங்க் திஸ் இஸ் டேஷ் ஹவுஸ் விசா ஆன்லைன். ஓகேவா, அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏ அண்ட் த, இந்த 3 மட்டும் தான் நம்ம ஆர்டிகல்ஸ்ல இருக்கோம். இப்போ ஏ பார்த்தீங்கன்னா வந்து ஹவுஸ் யூஸ் பண்ணலாம். எப்போ யூஸ் பண்ணலாம்னா இதே ஹவுஸ் வந்து ஸ்டார்டிங்ல வரும்போது, ஓகேங்களா, ஸ்டார்டிங் சென்டென்ஸ் ஸ்டார்டிங்ல வரும்போது ஏ யூஸ் பண்ணணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்க யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பபுள் சவுண்ட் இருக்கணும் இந்த வேர்டு. ஓகேங்களா, ஹவுஸ், ஹவுஸ்ன்ற வேர்டு அந்த ஹெச்வா உங்களுக்கு வருது. கான்சனன்ட் சவுண்ட் பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் வருது. அந்த வேர்டே பார்த்தீங்கன்னா வந்து வபல் சவுண்ட்ல வரணும். அப்பதான் வந்து ஆன் வரணும். அப்ப சென்டர் ஆஃப் ஒரு சென்டென்ஸ்ல சென்ட்ரல் ஒரு நவுனை குறிக்கும் போது என்ன யூஸ் பண்ணணும்னா கட்டாயம் என்ன யூஸ் பண்ணா தான் யூஸ் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளை வந்து டினோட் பண்ணும்போது, நவுனை டினோட் பண்ணும்போது த ஹவுஸ் தான் வரும். சப்போஸ் இதுவே ஃபர்ஸ்ட் லெட்டர்ல ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்குதுன்னா ஏ ஹவுஸ் அப்படின்னு தான் ஆரம்பிக்கணும். ஓகேங்களா, ஒரு சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் ஏ ஹவுஸ் இன் த வில்லேஜ் ஆரம்பிக்குது. ஏ ஹவுஸ் இன் த வில்லேஜ் அப்படின்னா ஒரு ஹவுஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்றோம். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள சென்டென்ஸ்குள்ள வந்தாலே மோஸ்ட்லி வந்து அது வந்து இங்க வந்து நவுன் டினோட் பண்ணும்போது குறிப்பிட்டு சொல்லும் போது பர்டிகுலரா அதை மட்டும் டினோட் பண்றோம்னா ஓகேங்களா, அப்போ தான் யூஸ் பண்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க, ஐ திங்க் திஸ் இஸ் த ஹவுஸ் விசா ஆன்லைன். அப்ப என்ன பண்றாங்க, அந்த ஹவுஸை வந்து பர்டிகுலரா பார்த்து சொல்றாங்க. அதனால வந்து தான் வரும். ஓகே, அப்ப 10th ஆப்ஷன் வந்து சி தான். ஓகேவா, அடுத்த 11th எடுக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியான பார்த்தீங்கன்னா ஹோம் அக்கௌண்ட்ஸ் தான். அது பார்த்து பொறுமையாக அடிக்கும். இதுக்குள்ளே ஈஸி தான். 98% அடிச்சிடலாம். 2% கேரளா மிஸ்டேக்ல போயிடும். இங்க பாருங்களேன், லாஸ்ட்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, லாஸ்ட். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வாசிக்கிறேன். சி டேஷ் ஹர் கீஸ் எஸ்டர்டே அண்ட் நவ் ஷி கேனாட் கெட் இன் டு ஹர் அபார்ட்மெண்ட். இட்ஸ் த டேஷ் டைம் ஷி மிஸ்பிளேஸ்ட் தம் திஸ் வீக். ஓகேவா, அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, ரெண்டுமே வந்து லாஸ்ட்னு இருக்கு. ரெண்டுமே தொலைஞ்சு போறது. இட் இஸ் த லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா, அடுத்து பாருங்க லாஸ்ட், அதுவும் வராது. ஓகேங்களா, லாஸ்ட் அதுவும் டயத்தை லாஸ்ட் பண்ண முடியாது யாரும். ஓகேங்களா, தேர்ட் ஆப்ஷன் பாருங்களேன், இதுதான் நமக்கு வரக்கூடிய ஆன்சர். ஓகே, சி ஆப்ஷன். இங்க பாருங்க, சி லாஸ்ட் ஹர் கீ, சுட்டாதா, தொலைச்சிட்டாங்க, கீயை வந்து தொலைச்சிட்டாங்க எஸ்டர்டே. அண்ட் நவ் ஷி கேன் கெட் இன் டு ஹர் அபார்ட்மெண்ட். இட் இஸ் த லாஸ்ட் டைம், போன வாட்டி. ஓகேங்களா, சரி, போன வாட்டி லாஸ்ட் டைம் ஷி மிஸ்பிளேஸ்ட் தம் திஸ் வீக். ஓகே, அப்போ போன வாட்டி இதே மாதிரி தான் நம்ம பண்றாங்க. இதே போன வாரம் லாஸ்ட் டைம் இதே மாதிரி லாஸ்ட் வீக்ல லாஸ்ட்ன்றது பாஸ்ட்டை குறிக்குது. பாஸ்ட் டைம் சொல்லி சொல்லிக்கிறது அதுவும் சொல்லலாம். இல்லை லாங்கிவிட்டின்னு சொல்லுவாங்க. லாங்கிவிட்டி, லாஸ்ட் நீடித்து உழைக்கும் சொல்றாங்கல்ல, லாங்கிட்டிவிட்டி சொல்லுவாங்க. அதுக்கு நான் இந்த லாஸ்ட் யூஸ் ஆகும். இங்க வந்து லாஸ்ட் பாஸ்ட் குறிக்க யூஸ் பண்றாங்க. அப்போ வந்து ஆப்ஷன் அது 11th சி தான். ஓகே, புரியுதா? ஷி லாஸ்ட் ஹர் கீஸ் எஸ்டர்டே. இட் இஸ் த லாஸ்ட் டைம் ஷி மிஸ்பிளேஸ்ட் தம். ஓகே, அடுத்து 12th பாருங்க. 12th வந்து சினோனிம்ஸ் தான். கண்டென்ட்மெண்ட் ஆனது சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஆப்ஷன் சி வரும்.
13 தான் கிளான்ஸ். கிளான்ஸுக்கு ஆப்ஷன் ஏ தான் வரும். 13க்கு ஏ. ஓகேவா? அடுத்த 14th பாருங்க. இதுக்கு சொனானம்ஸ் வருது. ஷட்டர்ட் அப்படின்னா என்னன்னா ஸ்போக் வித் டிஃபிகல்ட்டி. ஓகே, ரொம்ப இது ரொம்ப கஷ்டமா இல்லை வந்து ஒரு பதட்டத்தோட பேசுறது அப்படி சொல்றது தான் அது ஷட்டர்டு. ஓகேங்களா? அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. அதெல்லாம் வந்து இந்த ப்ரோஸ் இருக்கும் இல்லைங்களா? ஐ வாக் வித் ட்ரீஸ்ன்னு இருக்கும். அந்த ட்ரீயை பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. அதுல இருந்து அப்ரிசியேஷன் கொஸ்டின் சொன்னேன்ல, ஒரு ஜிகே மாதிரி கொஸ்டின் வரும் இல்லைங்களா? அக்கார்டிங் டு த ஆத்தர் த டென்ட்ரில் வாஸ் மூவிங். டென்ட்ரில்னா ஒரு ஒரு டைப் ஆஃப் பண்ணது செடி கொடி சொல்லுவோம். கொடி மாதிரி பரவக்கூடிய ஒரு க்ரீப்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கொடி. டென்ட்ரில் வாஸ் மூவிங் டுவர்ட்ஸ் கிராண்ட் ஃபாதர் பிகாஸ் இட் வாண்டட் டு பி நியர். சி ஆப்ஷன் வரும் ஓகேங்களா? வாண்டட் டு பி நியர் கிராண்ட் ஃபாதர். என்ன நினைக்கிறேன், அந்த அந்த ட்ரீ பார்த்தீங்கன்னா வந்து அந்த செடி பார்த்தீங்கன்னா வந்து டென்ட்ரில் க்ரீப்பர்ஸ் மாதிரி இருக்கும். வீட்டில் கொடி மாதிரி படுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த கொடி என்ன பண்ணுதுன்னா, அவங்க தாத்தா கிராண்ட் ஃபாதர் இருக்காருல்ல, அவரோட வீட்டுல வந்து அப்படியே படுறது வந்து அவன் என்ன நினைக்கிறான், தினமும் வந்து அவர்கிட்ட வர மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கலோக்கியலா சொல்லுவாங்க. அதுதான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ப அவர் என்ன நினைச்சிட்டு இருப்பான், ஒரு மாதிரி நினைப்பான், எதுக்கு இந்த தினமும் வளர்ந்துட்டே போகுது, தாத்தா விட்டுருக்காரு, ஒரு தாத்தா கிட்ட வர்றதுக்கு ஆசைப்படுறது போல அதெல்லாம் விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சிம்பிளா கலோக்கியலா பேசி நினைச்சுக்குவான். அதுதான் இந்த லைன்ல கொடுத்துருக்காங்க. அந்த லைன்ல ஆக்சுவலி இந்த இந்த இதுல கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி வச்சு ஒரு கொஸ்டின், அது மூலமா வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டதான் என்னது 15th கொஸ்டின்ல ஆப்ஷன் சி வந்து இதுக்கு ஆன்சர். ஓகே, அடுத்து 16th பாருங்க. கிராண்ட் மதர் ஹேட் வாண்டட் த பேபிள் ட்ரீ கட் டவுன் பிகாஸ். எதனால? அந்த கிராண்ட் ஃபாதருக்கு வந்து இந்த ட்ரீ பிடிச்சிருக்கும், இந்த ட்ரீ வளர்றது அதுக்கு பிடிச்சிருக்கும். ஆனா வந்து என்னதான் அந்த ட்ரீ வந்து ஒரு தப்பு போகணும், என்ன பார்த்தீங்கன்னா வந்து தொல்லை போகணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட வேர்கள்லாம் பார்த்தோம் வீட்டுக்குள்ள விடும். அந்த வீட்டுக்குள்ள போறனால பிரிக்ஸ் வந்து பிரேக்ஸ் ஆகும், இந்த கிராக்லாம் விழுகும். அது வந்து இந்த பாட்டிக்கு பிடிக்காது. அதனால அந்த பாட்டி என்ன பண்றாங்க, அவங்க பாட்டி ஆக்சுவலா அந்த பையனோட ஆத்தர் இருக்காருல்ல, அவரோட பாட்டி என்ன பண்ணுவாங்க, இதை வந்து என்னது வேணான்னு சொல்லுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் வரும். இட் வாஸ் நாக்கிங் டவுன் த பிரிக்ஸ் ஆஃப் த அவுட் ஹவுஸ். புரியுதா? அப்படியே சிம்பிளா தமிழ சொல்றேன்னா, இது என்ன பண்ணுவோம், அவுட் ஹவுஸ்ல இருக்க என்னது பிரிக்ஸ் எல்லாம் வந்து நாக்கிங் டவுன், உடச்சிட்டு போகுது அப்படின்னு சொல்லி சொல்றது. அதனால வந்து உங்களுக்கு வளர்றத பிடிக்கல. ஓகே, அடுத்து அடுத்த கொஸ்டின் பாருங்க. கிராண்ட்ஃபாதர் ஹெல்ப்டு கிராண்ட்மா அவுட் வித் த கார்டனிங் பிகாஸ் ஹீ வாண்டட் டு. ஆப்ஷன் பி வரும். ஹி வாண்டட் டு க்ரோ ஃப்ளார்ஸ் டு அட்ராக்ட் பட்டர்ஃப்ளைஸ். அந்த பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா வந்து மரம் வளர்க்குற பிடிக்கும், ஆனால் வந்து ஃப்ளார்ஸ் வளர்க்குற பிடிக்கும். அதுக்கு வந்து கிராண்ட் ஃபாதர் ஹெல்ப் பண்ணுவார். அந்த என்ன கிராண்ட் ஃபாதர் என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கிராண்ட் ஃப்ளார்ஸ் வந்து என்ன பண்ண அட்ராக்ட் பண்ற பட்டர்ஃப்ளைஸ் அட்ராக்ட் பண்ண பார்க்க ரொம்ப வந்து ரம்மியமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அதனால வந்து ஆப்ஷன் பி வரும். வாண்டட் டு க்ரோ ஃப்ளார்ஸ் டு அட்ராக்ட் பட்டர்ஃப்ளைஸ். ஓகே, அடுத்து 18ஆம் கொஸ்டின் பாருங்க. The author did not want to plant saplings in the forest because. அப்போ அந்த கொஸ்டின் பாருங்க. இப்போ தாத்தாவும் ஆத்தரும் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்ல போவாங்க. சாம்பிளிங்ஸ்னா மரக்கன்றுகள், ஓகேங்களா? மரக்கன்றுகள் வந்து கொண்டுட்டு போவாங்க நடுறதுக்காக. ஆனா இவரு ஒரு தாட்ஸ், அவங்க தாத்தா ஒரு தாட் வச்சிருப்பாரு. அவருக்கு ஒரு ரீசன் இருக்கும் மரத்தை நட்டு வைக்கிறதுக்கு. ஆனா இவருக்கு ஒரு ரீசன் இருக்கும். அது ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகாது. ஓகேங்களா? அதுல வந்து இவர் என்ன நினைச்சிருப்பாரு பார்த்தோன்னா வந்து நோ ஒன் வுட் கம் டு சீ தம். ஓகேங்களா? ஃபாரஸ்ட்ல வச்சா வந்து இப்போ நம்ம வீட்டுக்குள்ள வச்சா எல்லாரும் வந்து பார்த்துட்டு பாராட்டுவாங்க, இப்படி மரம் இருக்குன்னு. ஏன் ஃபாரஸ்ட்ல போய் வைக்கிறீங்க இப்போ சாம்பிளிங்ஸை? அப்போ எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். ஆனால் அவங்க கிராண்ட் ஃபாதர் என்ன நினைப்பார் பார்த்தீங்கன்னா வந்து இது மரம் நட்டு வைக்கிறதுனால ஃபியூச்சர் ஜெனரேஷன் யூஸ் ஆகும், அதுதான் நமக்கு இப்போதைக்கு தேவை. இன்னொருத்தவங்க பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஃபியூச்சர்ல நிறைய பேத்துக்கு இந்த மரம் உதவும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேங்களா? அடுத்த லைன் பாருங்க, அப்படியே மேட்சிங். அடுத்த கொஸ்டின் 19 கொஸ்டின் பாருங்க. கிராண்ட் ஃபாதர் ஃபெல்ட் பிளான்டிங் ட்ரீஸ் வுட் ஹெல்ப் த ஃபாரஸ்ட் பிகாஸ். எதனால என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் பாருங்க. He wanted to make the view beautiful. The riverbed was dry. Animals and birds in the forest would love him. The animals and birds would find it easier to live. அந்த டி ஆப்ஷன் தான் வரும். எதனாலனா அனிமல்ஸும் பேர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு சாப்பிட்றதுக்கு உணவு வேணும், ப்ளஸ் ஷெல்டர், தங்கறதுக்கு இடம் வேணும். அப்போ மரங்கள் தான் அதுங்களுக்கு முக்கால்வாசி விரும்பும். மரங்கள் தான் ஷெல்டர் கொடுக்கும், அதுதான் உணவும் கொடுக்கும் அப்படின்னு சொல்றதுனால என்ன பண்றாரு கிராண்ட் ஃபாதர் வந்து என்ன சொல்றாருன்னா,
மரத்தை ஃபாரஸ்ட் நட்டு வைக்கிறதுக்கு காரணம் என்ன, சாம்பிளிங்ஸை ஃபாரஸ்ட்ல வைக்கிறது காரணம் என்ன, அனிமல்ஸ்க்கும் பேர்ட்ஸ்க்கும் வந்து ஈஸியாகும், அவங்க வாழ்க்கை வந்து வாழ்றதுக்கு ஈஸியாகும் அப்படின்னு சொல்லிட்டுனால தான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆத்தர்கிட்ட சொல்லுவார். ஓகேவா? அடுத்து 20th கொஸ்டின் பாருங்க. When the author returned from England to Dehradun, he found grandfather's dream had come true. பிகாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் என்ன பண்ணுவார், செகண்ட் வேர்ல்டு வார் வந்துடும். ஆத்தருக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா வந்து வேற ஊருக்கு போயிடுவார். லண்டனுக்கும் இங்கே இங்கிலாந்துக்கும் இங்கே போயிடுவார். போயிட்டு திரும்பி வரும் பார்க்கும்போது பல வருஷம் கழிச்சு வருவார். பல வருஷம் கழிச்சு வரும்போது இந்த ஃபாரஸ்ட்டை பார்ப்பார். ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரீனரியாக மாறிடும். அவங்க தாத்தா வச்ச எல்லா மரமும் வளர்ந்து என்ன பண்ணும், கிரீனரியாக மாறி அவங்க அணிலாம் ஸ்குரில் இருக்குல்ல, ஸ்குரில்லாம் வந்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக அங்கே இங்கேயும் போயிட்டு பேர்ட்ஸ்லாம் வந்து எக்ஸ் லே பண்ணி நல்லா ஃபேமிலியாக வாழும். நிறைய அனிமல்ஸ் வந்து ஒரு குடும்பம் வாழுங்க. அதை பார்த்து என்ன சொல்லுவார், ரொம்ப ஆச்சரியப்படுவார். அப்போ இந்த ஆப்ஷன் பாருங்களேன், அதில் என்ன புக்கில் கொடுத்துருக்குன்னா வந்து அந்த ஆப்ஷன் தான் இங்கே வரும், ஆன்சர் தான் இங்கே வரும். இப்போ ஏ ஆப்ஷன் பாருங்க, ஓல்டு ஹவுஸ் ஹேட் சேஞ்சுடு. ஓகே, அது வந்து சம்மந்தம் இல்லை, கொஸ்டினுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் சேஞ்ச் ஆயிருக்கும், ஆனால் சம்மந்தம் இல்லை. சி ஃபவுண்ட் கிராண்ட் ஃபாதர்ஸ் ட்ரீம். கிராண்ட் ஃபாதரோட ட்ரீம் வந்து என்ன ஆயிருக்குன்னு தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா? அடுத்து பி ஆப்ஷன் பாருங்க, ரிவர் வாஸ் ஃபுல். அது எப்பயும் நடக்கிறது தான். ட்ரீஸ் ஹேட் ரெட் ஃப்ளவர்ஸ். ஓகே, அது நடக்கிறது தான். ஆனால் டி பாருங்களேன், அவர் கிராண்ட் ஃபாதரோட ட்ரீம் என்னன்னா அந்த ஐலாண்டு வந்து வெறும் ட்ரை ஆயிருது அப்பப்போ. ஓகேங்களா? ட்ரை ஆகிறதுனால அது ரொம்ப வேஸ்ட் லேண்டாக மாறதுக்கு பதிலாக நல்ல ட்ரீ வளர்ந்து நல்லா அனிமல்ஸ்க்கு பேர்ட்ஸ்க்கு யூஸ் ஆகணும்னு நினைக்கிறாரு. அதுதான் இங்கே மாறி இருக்கு. ஓகேங்களா? அப்படின்னா ஆப்ஷன் டி தான் அது கொஸ்டின் கேட்ட ஆன்சர். அவர் கிராண்ட் ஃபாதரோட ட்ரீம் என்னன்னா இந்த ஃபாரஸ்ட் வந்து நல்லா கிரீனரியாக மாறணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 20th கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்து 21 பாருங்க. 21க்கு வந்து லைன்ஸ் கொடுத்து போயம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ 2 லைன் பாருங்க. ஐ எம் சார்ஜிங் அலாங் லைக் எ ட்ரூப்ஸ் இன் அ பேட்டில் ஆல் த்ரூ த மெடோ த ஹார்சஸ் அண்ட் கேட்டில். ஓகே, அப்போ இது என்ன கொடுத்துருக்காங்க, அப்போ இந்த லைன் வந்துன்னா ஃப்ரம் ரயில்வே கேரேஜ், ஆப்ஷன் சி தான் வரும். இல்லை மீனிங் தெரியும் உங்களுக்கு. என்னதான் ரயில் இந்த ட்ரெயின் வந்து எப்படி போகுதுன்னா வந்து பேட்டில் எப்படி ட்ரூப்ஸ் போவாங்களோ அது மாதிரி போகுதுன்னு சொல்லி ஒரு லைன் பார்த்தோம். அந்த லைன் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த லைன் வந்து யாருன்னா வந்து ஃப்ரம் ரயில்வே கேரேஜ், ஆத்தர் பார்த்தீங்கன்னா ஆர்எல் ஸ்டீவன்சன். ஓகே, அடுத்து பாருங்க, இதெல்லாம் பேசிக் கொஸ்டின் தான். டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின். லைனை கொடுத்து கட்டாயம் அது செட்டிங் கேட்பாங்க, இல்லை போயம் கேட்பாங்க, இல்லைன்னா போயட்டு கேட்பாங்க. ஓகேங்களா? இது வந்து கட்டாயம் மாதிரி கொஸ்டின் இருக்கும் டிஎன்பிஎஸ்சியில், நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்து பாருங்க, ஹோமோஃபோன்ஸ். ஃபில் வித் சூட்டபிள் ஹோமோஃபோன்ஸ். மோசம் நம்பர் தான். கோவை இஸ் டேஷ் ஃப்ரம் சென்னை தென் திருச்சி. ஓகே, ஃபர்தர்னா வந்து கொஞ்சம் அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பக்கத்தில் அப்படின்னு சொல்றது. ஃபாதர்னா தெரியும் அப்பா, ஃபேரர்னா ரொம்ப கொஞ்சம் அழகா இருக்க மாதிரி காமிக்கிறது. அப்போ தான் ஃபார்தர்னா தூரம். கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கும் தூரம் தானே இருக்கு. ஃபேர் சென்னை தென், ஃப்ரம் சென்னை தென் திருச்சி. திருச்சியை விட என்னது கோயம்புத்தூர் வந்து தூரம் அப்படின்னு சொல்றேன், ஃபார்தர். இந்த ஆப்ஷன் டி தான் வரும். ஓகே, அடுத்து 23 பாருங்க, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். கொஸ்டின் வாசிப்போம். டேஷ் இஸ் எ ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் that directly compares two things. It uses connecting words such as like and as. லைக் அண்ட் டஸ்ன்ற ஒரு சென்டென்ஸ்ல வந்து கம்பேரிசன் நடக்கும். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எப்பவுமே என்ன பண்ணா ரெண்டு திங்ஸை கம்பேர் பண்ணும். அப்படின்றப்ப கரெக்டாக என்ன இந்த வார்த்தை இருக்கும் இப்போ சென்டென்ஸ்ல. லைக் அடுத்த கொஸ்டின்ல கேட்டிருக்கேன்னா அதை பார்ப்போம், புரியும் உங்களுக்கு. லைக் அண்ட் அஸ் வார்த்தைன்னு வந்தாலும் என்னதான் ஆப்ஷன் சி சிமிலி தான், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். அதை தனி கிளாஸ்ல இருக்கு உங்களுக்கு. இதெல்லாம் பேசிக். ஒரு இங்கிலீஷ் ஸ்டூடெண்டா வரீங்கன்னா எக்ஸாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் அந்த கொஸ்டின் இப்போ ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல கேட்குறேன். சரிங்களா? இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களான்னு தெரிஞ்சா அப்புறம் நீங்க பார்க்கும்போது ஈஸியாகும். இந்த லைக் அண்ட் சிம்பிளி வந்து எல்லா கொஸ்டின்லையுமே இருக்கும். டிஎன்பிசியில் கேட்காத கொஸ்டினே கிடையாது. சரிங்களா? டிஎன்பிசி மஸ்ட் கொஸ்டின். ஓகே, இந்த சிமிலி வந்து டிஎன்பிசியில் மஸ்ட் கொஸ்டின் கட்டாயம் வந்து கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. சிமிலி வந்து ஈஸியாக பாயிண்ட் அடிக்கலாம். அந்த லைன்ல பார்த்தீங்கன்னா அஸ் லைக்ன்ற வார்த்தை இருக்கும். நான் அடுத்த கொஸ்டின்ல காட்டுறேன். இது ஆண்டனம்ஸ். ஓகேங்களா? பாருங்க, ஃபெயிலியர்னு என்னது, சக்சஸ். சரிங்களா? ஓகே, ஜென்ரல்னா ஸ்பெசிஃபிக். ஜென்ரல்னா காமனான ஒன்று, அதில் தனியாக ஆப்போசிட்னா ஸ்பெசிஃபிக். அப்போ 3 வரும். இப்போ வந்து அடுத்து அப்பாயிண்ட்னா டிஸ்மிஸ். ஓகே, இப்போ செகண்ட் வரும். ஸ்டாப்னா ஸ்டார்ட், ஃபர்ஸ்ட் ஒன். அப்போ ஆன்சர்னா வரும் ஆப்ஷன் பி 4, 3
2, 1. ஆண்டனம்ஸ் தான். இது சிம்பிள் கொஸ்டின் தான், ஈஸியாக அடிச்சிடலாம். ஸ்டார்டிங்கில் அப்படி தான், ஸ்டார்டிங்கில் ஈஸியாக தான் இருக்கும். ரொம்பலாம் துருவி கேட்க மாட்டாங்க. டிஎன்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வேணா எஸ்எஸ்சி லெவல் மாதிரி கேட்க மாட்டாங்க. ரொம்ப ஆண்டனம்ஸ்லாம் பேசிக்காக நம்ம டே டு டே யூஸ் பண்ணுற நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களே, ஹிந்து பேப்பர் படிப்பீங்களே, படிச்சீங்கன்னா அதில் எப்படி பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் தான் கேட்பாங்க. அது இருக்கும் ஓகேங்களா. ரொம்ப கிரிட்டிக்கலாக 1-2 வார்த்தை இருக்கும், வெக்காபுலரிஸ் இருக்கும். அந்த யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ்ல இருந்தால் நமக்கு என்னது இங்கே வந்து கொடுக்கக்கூடிய ஆண்டனம்ஸ் இருக்கும். அதனால வந்து ரொம்ப வெப்பட வேணாம். சினோனிம்ஸ் ஆண்டனம்ஸ் வந்து ஈஸி தான். ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு என்னது ஈஸி ஆகும். ஓகே, அடுத்து பாருங்க இடியம் ஃப்ரேசஸ். ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க புட்டான். புட்டான்னா என்னது? புட்டான் இது வைக்கிற மாதிரி இருக்கா, அப்போ ஸ்டார்ட் ஏர் வரும். ஓகே, ஃபர்ஸ்ட்டு தான். வாக்கவே அங்கேருந்து போ அப்படின்னு சொல்றதுனால 4th. ஓகே, கோஃபார்னா தூரமாக காமிக்குது. அப்போ என்னது? டு அச்சீவ் ஏ கிரேட் டீல். கிரேட் அச்சீவ் பண்ணிட்டு ரொம்ப நேரம் ஆகும்னா அதை மேட்ச் பண்ற மாதிரி இருக்கு. அந்த மேட்ச்ல என்னன்னா இடியம் ஃப்ரேசஸ் வந்து அந்த வேர்ட்ஸ் இருக்கும், இதெல்லாம் வந்து மாற்ற முடியாத வேர்ட்ஸ். அதுக்கேற்ற மாதிரி பல மீனிங் நம்ம கிரியேட் பண்ணலாம். அது வந்து அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபார்ன்னு பாருங்களேன், தூரத்தை காட்டுதா. அப்போ இங்கே என்ன காட்டுது? அச்சீவ் ஏ கிரேட் டீல். ஒரு பெரிய விஷயத்த அடையணும்னா டைம் எடுக்கும் அப்படின்ற ஒரு மீனிங் மேட்ச் ஆகுதா, அப்படியே மேட்ச் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இதுதான் என்னது? இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். அடுத்து கம்மிங் டு அரைவ். வரும். மேட்ச் த ஃபாலோயிங் தான் முக்கால்வாசி வரும் இடியம் ஃப்ரேசஸ். அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேட்ச் த ஃபாலோயிங் தான் ஈஸி, அப்படியே அடிச்சிடலாம். டக்குன்னு மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும். டக்கு 1 மேட்ச் 2 மேட்ச் பண்ண கூட 4 மற்ற 2 ஈஸியா மேட்ச் ஆயிடும். ஓகேங்களா. அது டீம் ஃப்ரேசஸ் பத்தி பயப்பட வேணாம். டீம் ஃப்ரேசஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த 25th கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. ஓகே, அடுத்து 26. இது வந்து என்னன்னா கலெக்டிவ் நவுனை வச்சு வரக்கூடிய கொஸ்டின். ஓகேவா. இங்க பார்த்தீங்கன்னா வந்து என்ன கேட்டிருக்காங்க? a dash of fish swam past our boat. அப்படின்னா வந்து சால். இது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வால்னா என்னன்னா வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃபிஷஸ் வந்து என்ன காட்டுவோம்? சால்னு சொல்லுவோம். ஓகேவா. இது பஞ்ச்னா எங்க யூஸ் பண்றோம்னா வந்து ஒரு கட்டுக்கு, இலை கட்டு அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா. கட்டுன்னு சொல்றோம்ல, ஒரு கொத்தமல்லி கட்டுன்னு மார்க்கெட்ல பேசியிருப்பீங்க. இல்லை ஒரு பஞ்ச் ஆஃப் அப்படின்னு சொல்றது தான் அது. அது கையில் நம்ம என்ன எடுக்கிறோமோ அது பஞ்ச் கட்டி வச்சுட்டு தான் பஞ்சுன்னு சொல்லுவோம். ஸ்வாம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கூட்டமான என்ன சொல்றது, ஒரு ஏரியா சொல்லலாம். இல்லை வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஸ்வாம், ஒரு ரொம்ப அன்கவுண்டபிளா வரதில்லை என்ன சொல்றலாம். ஸ்வாம் அன்கவுண்டபிள் ஒன்று யூஸ் பண்றது ஒரு வார்த்தையானது ஸ்வாம். ஓகேங்களா. அப்போ இங்கே வந்து குரூப் சவுல் ஆஃப் ஃபிஷ் ஸ்வாம், அது வந்து ஈஸியாக கணக்கிட முடியும். அதனால என்ன சொல்றோம்? சவுல் ஆஃப் ஃபிஷ். இது புக் பேக்ல இருக்கு, 6th புக்ல. பின்னாடி பார்த்தா உங்களுக்கே தெரியும், ஸ்டாண்டர்ட்ல புக் பேக்ல இருக்கு. ஓகேங்களா. ஒரு குரூப் ஆஃப் அனிமல்ஸோ இல்லை குரூப் ஆஃப் திங்ஸையோ நோட் பண்றதுக்கு சில வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க. அதுல வந்து என்ன பார்த்தோம்னா சவுல். ஓகேங்களா. குரூப் ஆஃப் எலிஃபென்ட்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்? ஹெர்டுன்னு சொல்லுவாங்க. HERD, ஹெர்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, குரூப் ஆஃப் லயன்ஸ்க்கு வந்து ப்ரைடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இது மாதிரி நிறைய இருக்கு. நிறைய இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, இது மாதிரி மீனிங்ஸ் இருக்கு. அதனால வந்து நான் அதை வந்து புக் பேக்ல இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்க படிச்சுக்கோங்க. ஓகேவா. அதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஓகே, அடுத்து பாருங்க 27th கொஸ்டின். இதே மாதிரி தான் ப்ரொனவுன் கொஸ்டின் கேட்டேன். நான் முன்னாடி கேட்ட ப்ரொனவுன் கொஸ்டின் 8 வச்சு கேட்டிருக்காங்க. இங்க அங்க ஹீ வச்சு கேட்டாங்க, இங்க 8 வச்சு கேட்டிருக்காங்க. இதுல பாருங்க வாசிப்போம். பட் wondered much and sorrowed more because it hung behind him. அப்ப இங்க இட்டுன்ற வார்த்தை இங்க இருக்கு. இதை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல வந்து இட்டுன்ற இந்த லெசன், இந்த போயம் இங்க லைன் எங்க கேட்டிருக்காங்கன்னா ட்ராஜிக் ஸ்டோரி. ஓகேங்களா. ட்ராஜிக் ஸ்டோரின்ற வந்து கேட்டிருக்காங்க. இது இட்டுன்ற நோட் பண்றதை பார்த்தீங்கன்னா பிக்டை, அந்த ஸ்டோர்ல இருந்து பிக்டைல வச்சு தான் ஓடும். ஓகேங்களா. அப்ப என்னது இட்டுன்ற வார்த்தை நோட் பண்றது பார்த்தீங்கன்னா பிக்டை. ஏன்னா அவர் சடப் பண்ணியிருப்பார்ல அந்த மங்குன்னு சொல்லுவோம்ல அந்த. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க 28 வந்து பார்த்தீங்கன்னா இந்த போயம் லைன்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த போயம் லைன்ஸ் வச்சு சில அப்ரிசியேஷன் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா. அது சில நேரம் 3 கொஸ்டினுமே என்னது ஒரே இதில் வந்துடும். ஓகேங்களா. பாருங்க, இந்த போயம் லைன் எங்க இருந்து இருக்கு? இந்தியன் சீசன்ஸ். ஓகேங்களா. அப்போ இங்க எதுல இருக்கு? இந்த இந்தியன் சீசன்ஸ் இருக்கு. ஓகே, கொஸ்டின் பார்ப்போம். இந்தியன் சீசன்ஸ். ஓகேவா. அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க, சீசன் மென்ஷன்டு ஹியர். அப்படின்னா இங்க பார்த்தா என்ன சீசன்னா வந்து மட்டின்ற வார்த்தை இருக்கு. மட்டின்னு என்ன வரும்? அப்போ ரெய்னி சீசன் தான். ஓகே, லீப்ன்ற வார்த்தைக்கு மீனிங் எனக்கு லீப்னா ஜம்ப் பண்றது தான். நீங்க ஜம்ப் பண்ணி போ அப்படின்னு சொல்றேன். லீப்ஸ்ன்றது பல்ல இருக்கும், மழை 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 சயத்துல
இப்போ ஜம்ப் பண்ணி தான் போப்போம், அதான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் அது பி. 20th கொஸ்டின் வந்து ஆன்சர் வந்து பி, பாம்பே. ஓகே. 29 இங்க பாருங்க, இந்த ஃப்ரேஸ் இருக்கு ஓகேங்களா, அந்த ஃப்ரேஸ் கூட சூட்டபிளான மீனிங் கேட்குறாங்க. ஓகே, அதான் கொஸ்டின் கேட்டிருக்கு. சம்மர் கம்ஸ் இன் அ பிளேஸ் ஆஃப் ஹீட் அப்படின்னா, பிளேஸ் ஆஃப் ஹீட்னா இங்கே வெரி ஹாட். சம்மர் என்ன இருக்கும், ஹாட்டான இருக்கும், கோல்டா இருக்கு, பிளசண்டா இருக்கு, ரெய்னியா இருக்காது. அப்போ இங்கே என்னது, வெரி ஹாட். ஓகே. அடுத்து 30th அது புரிஞ்சா. 29th வந்து ஆப்ஷன் வந்து பாம்பே, பி, வெரி ஹாட். ஓகே. அடுத்து 30th கொஸ்டின் வந்து பாருங்க, லிட்ரஸி டிவைஸ் கீழே கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ராஜிக் ஸ்டோரி ஒரு கீழே படிச்சீங்கன்னா, இந்த போயம்ல கீழே படிச்சீங்கன்னா கொடுத்துருப்பான் அயானி. லிட்ரஸி டிவைஸ் இந்த போயம் ட்ராஜிக் ஸ்டோர்னா அயானி. அயானினா ஒன்றும் இல்லை, நம்ம சொல்றது வேறையா இருக்கும், ஆனால் அது மீனிங் டிஃபிகல்ட்டா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். அதை சொல்றதுக்கு மீனிங் டிஃப்ரெண்டா இருக்கும், வேற ஏதாவது உள்ள 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 அர்த்தம் இருக்கும். அதுதான் நான் சொல்றதான அது அயானின்ற ஒரு டிவைஸ், லிட்ரஸி டிவைஸ். இது நீங்க அதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, அதை நீங்க படிச்சு பார்த்துங்க. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, சினோனம்ஸ் டெனன்ட் அண்ட் டெனன்டட். டெனன்ட்னா என்னது, மென் டெனன்ட்னா ஆக்குபைடு, அதுக்கு ஆப்போசிட்டா கொடுத்துருக்க வேர்டுனால நாட் ஆக்குபைடு. ஓகேங்களா. அதனால வந்து ஆப்ஷன் பி. வெறும் டெனன்டட் இருந்துச்சுன்னா ஆப்ஷன் ஏ கொடுத்துடலாம். ஓகே. இது பாருங்க 31க்கு அன்லைன் வேர்ட்ஸ் மட்டும் பார்க்க சொல்றேன் உங்களுக்கு. ஓகேவா. அடுத்து நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க லைனை. ஓகே. அடுத்து பாருங்க, இந்த புவர் ஃபார்மர்ஸ் ஹார்வெஸ்ட் வாஸ் மேக்ரே. மெரின்னு சொல்லலாம், மேக்ரேன்னு சொல்லலாம், டியூரிங் சம்மர். அப்போ மேக்ரின்றது என்னன்னா ஆப்ஷன் சி வரும், ஸ்மால் குவான்டிட்டி. ஓகே. 32க்கு வந்து இந்த மேக்ரின்ற வார்த்தைக்கு சிரோனம்ஸ் வந்து ஸ்மால் குவான்டிட்டி. அடுத்து 33 பாருங்க, ஹூ பிரிங்ஸ் சில்லிஸ் டு இந்தியா. பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ். அந்த லெசன்ல பார்த்தீங்கன்னா அந்த அந்த பொட்டேட்டோ வச்சு ஆரம்பிக்கும் கொஸ்டின். சம் ஃபாரினர்ஸ், அன்இன்வைட்டட் ஃபாரினர்ஸ்னு ஒரு கொஸ்டின் ஒரு லெசன் பார்த்துருப்பீங்க ப்ரோஸ். அதில் வந்து கொடுத்துருப்பாங்க, சில்லிஸ் வந்து யார் இந்தியா கொண்டுறான்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ். எங்கே கொண்டு வருவாங்கன்னா கோவாவில் கொண்டுருவாங்க ஃபர்ஸ்ட். ஓகே. அந்த புக்கில் இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து அப்ரிசியேஷன் கொஸ்டின் சொல்லுவாங்க இங்கிலீஷில். இது வந்து ப்ரோஸில் இப்படி தான் கொஸ்டின் வரும். ஓகே. அதனால நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் வந்து சில்லிஸ் வந்து யார் வந்து இந்தியா கொண்டுறாங்கன்னு கேட்டிருக்கேன். அதில் பொட்டேட்டோஸ் இருக்கு, போர்ச்சுகீஸ் தான் கொண்டுருவாங்க. அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து போர்ச்சுகீஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே. அப்படின்றப்ப இங்கே வந்து கொஸ்டின் வந்து சில்லிஸ் யார் கொண்டு வரான்னு பார்த்தா போர்ச்சுகீஸ். அடுத்து 34th, அண்ட் ஸோ ஐ எண்ட் வித் அ கொஸ்டின் டு யூ மை பிலவுட். இது சினோனம்ஸ் தான். பிலவுட் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா வந்து டியர். ஓகே. சினோனம்ஸ் கேட்டிருக்காங்க, இது வந்து டியர். ஓகேவா. அடுத்து 35th பாருங்க, த வைல்ட் டாக்ஸ் டக் அட் த ஸ்மெல். இதுக்கு வந்து திரும்ப 34th ஆப்ஷன் டி. ஓகே. 35th பாருங்க, த வைல்ட் டாக்ஸ் டக் அட் த ஸ்மெல் as if digging the elusive bore himself out of the ground. சினோனம்ஸ் இந்த கொஸ்டின் இதுக்கு எலுசிவ்னா டிஃபிகல்ட் டு ஃபைண்ட். ஓகேங்களா. அதுக்கு ஆப்ஷன் பி, டிஃபிகல்ட் டு ஃபைண்ட். எலுசிவ் அப்படின்னா வந்து ரொம்ப கண்டுபிடிக்கக்கூடிய கஷ்டமானது. டிக்கிங் த எலுசிவ் போர் ஹிம்செல்ஃப் அவுட் ஆஃப் த கிரவுண்ட். அப்ப என்னது, ஒரு டிஃபிகல்ட்டானது ஒரு டாகுக்கு வந்து கிரியேட் ஆகுது. இந்த வார்த்தையை வந்து சொல்றது எலுசிவ்னு போட்டுட்டு ஏன் சொல்றாங்க, மறைஞ்சு சொல்றாங்க, கொஞ்சம் எக்காபரிக்கா சொல்றாங்க வேர்டு, அதுதான். அப்படின்ற அந்த வார்த்தைக்கு என்னென்ன சினோனிம்ஸ், டிஃபிகல்ட் டு ஃபைண்ட். ஓகே. அடுத்து பாருங்க, ப்ரோஸ்ல இருந்தா வந்திருக்கு. செல்வி ஆஸ்க்டு டிட் தே கம் இன் அன் ஏர்பிளேன் பிகாஸ். அவங்க அந்த லெசன்ல பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக் ஸ்பீச் மாதிரி தான் இருக்கும், பேசிப்பாங்க ரெண்டு பேரும், அந்த மாதிரி இருக்கும். அப்போ அதில் என்ன சொல்றாங்க, செல்வி ஆஸ்க்டு, அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க, டிட் தே கம் இன் அன் ஏரோப்ளேன் பிகாஸ் ஷி வாஸ். என்னன்னா அவங்க அம்மா சொல்ற வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அதான் வாஸ் ஜோக்கிங், டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஹர் மதர், தாட் இட் வுட் பி ஃபன், சீம்ஸ் பண்ணி. அதில் கொடுத்துருக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான், டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஹர் மதர். அவங்க அதுதான் சொல்லுவோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாம சும்மா அப்படியே பேச்சு வாக்கில் ஒரு ஒரு ஹியூமரஸா சொல்றாங்க, ரிப்ளை பண்றாங்க. அதை வந்து என்ன சொல்றாங்க ஆத்தர், she did not understand her mother, that's why she told about us. ஓகே. அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க, ஆத்தர் சொல்றாங்க. ஓகே. அடுத்து 37 பாருங்க, அதே லெசன்ல இருந்து தான் கொஸ்டின் இருக்கு. டேஷ் ரோட் அபவுட் சினமான் இன் 2700 BC. அப்படின்னா வந்து சைனீஸ். ஓகேங்களா. சைனீஸ் தான் என்ன பண்றாங்க, சினமான் பத்தி 2700 years முன்னாடி என்ன பண்றாங்க, கொண்டு வர சொல்றாங்க, இதை பத்தி எழுதியிருக்காங்க. ஓகேவா. ஒரு புக்ல எழுதியிருக்காங்க. அது ஆப்ஷன் இங்க பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் 37க்கு ஏ.
சினமன் பற்றி ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் பண்ண பீப்புள் யாருன்னா வந்து சைனீஸ். அடுத்து 38 பாருங்க. ஆண்டனம் வந்து கேமோஃப்ளேஜ் சொல்லுவோம். கேமோஃப்ளேஜ்னா இந்த ஆர்மியில் யூஸ் பண்ணுறாங்க ட்ரெஸ் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் போட்டுக்குவாங்க ஃபைட் பண்ணும்போது. அப்போ வந்து மறைஞ்சிருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற வார்த்தை அது கேமோஃப்ளேஜ். கேமோஃப்ளேஜ்னா ஹைடு பண்ணுறது தான் யூஸ் பண்ணுறது. இங்கே என்ன அப்படியே ஹைட்னா ஆப்போசிட்னா அது எக்ஸ்போஸ். ஓகேங்களா? 38க்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ எக்ஸ்போஸ். அடுத்து பாருங்க 39th வந்து எட்கர் ஆல்பே கெஸ்ட் வாஸ் மேட் டேஷ். இந்த டீம் ஒர்க்குன்ற பையன் பார்த்தீங்கல்ல, அதில் வந்து எட்கர் கெஸ்ட் தான் ஆத்தர். அது பார்த்தீங்கன்னா வந்து அவர் என்ன பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க எபோட் த ஆத்தர்ன்னு இருக்கும். அதில் என்ன கொடுத்துருப்போம், ஹி வாஸ் மேட் அ குவைட் லாட்ரேட் ஆஃப் மிஷிகன் தான். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ 39க்கு ஏ தான். ஓகே. அடுத்து 48 பாருங்க. வேர் டிட் எட்கார்ஸ் ஒர்க் அப்பியர் இன்? அவரோட 300 ஆர்டிக்கல் ஏதோ இருக்கும். சரிங்களா? அவர் ஏஜ் 11லேயே எழுத ஆரம்பிச்சு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட எங்கே ஆர்டிக்கல் அப்பியர் ஆச்சுன்னு டெட்ராய்ட் ப்ரெஸ். ஓகேவா? அங்கே தான் அது ஃபர்ஸ்ட் அவரோட ஆர்டிகல்ஸ் எல்லாம் பப்ளிஷ் ஆச்சு. அது வந்து நான் ஆப்ஷன் டி டெட்ராய்ட் ப்ரெஸ். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி டெட்ராய்ட் ப்ரெஸ். ஓகே. அடுத்து 41 வந்து ஹூ இஸ் நோன் அஸ் டிராவல் ரைட்டர்? பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆர்எல் ஸ்டீவன்சன். ஓகேங்களா? இவர் வந்து இவர் தான் ஆர்எல் ஸ்டீவன்சன். என்ன ஸ்டோரி எழுதியிருக்காருன்னா ஃப்ரம் ரயில்வே கேரேஜ் இருக்குல்ல போயம், அந்த போயத்தோட ஆத்தர். ஓகேங்களா? அப்போ ஹூ இஸ் நோன் அஸ் டிராவல் ரைட்டர்னா யாரு? இந்த ஆர்எல் ஸ்டீவன்சன். ஆப்ஷன் பி. ஓகே. அடுத்து 42. இது வந்து சொன்னா ஆத்தர் வந்து எந்த இயர் எந்த பிளேஸ் பிறந்தாங்க அப்படின்ற கொஸ்டின் இருந்தால் கட்டாயம் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்எல் ஸ்டீவன்சன் எங்கே பிறந்தார், எப்போ பிறந்தார் அப்படிங்கிற வருஷத்துக்கு கேட்குறாங்க, ஏரை கேட்குறாங்க. நான் என்னது ஆப்ஷன் டி 42க்கு ஆப்ஷன் டி. ஓகே. 43 சுனானாம்ஸ் தான். பாருங்க எக்ஸ்பர்ட்னா ஸ்கில்டு தான், மேட்ச் பண்ணிக்க சி. 43க்கு ஆப்ஷன் சி ஸ்கில்டு. எக்ஸ்பர்ட்க்கு மீனிங் என்ன ஸ்கில்டு தான் இருக்கு. கிளம்ஸினா ரொம்ப இதாக இருக்கு. ஷார்ப் வந்து நம்ம இது சொல்ல மாட்டோம், ஷார்ப் வந்து இன்டெலிஜென்ட் சொல்லுவோம். பேடுன்றது குட்டு பேட் அப்படி குட்டு சரி குட்டு சரி ஈவில் இருந்தால் பேடு சொல்லுவோம். ஓகே. அடுத்து பார்ப்போம். ஹூ இஸ் நிக்நேம்ட் அஸ் டெண்டுல்கர் ஆஃப் இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் டீம்? பார்த்தா ஆப்ஷன் பி மித்தாலி ராஜ். ஓகேங்களா? இவங்க தான் என்ன பண்றாங்க, இந்தியன் உமன் கிரிக்கெட்ல டெண்டுல்கர்னு சொல்லப்படுறாங்க. யாரு? மித்தாலி ராஜ். ஓகே. அடுத்து பிவி சிந்து இருக்காங்க பார்த்தீங்களா? அடுத்து 45th கொஸ்டின் பாருங்க. பிவி சிந்து பத்தி கேட்டிருக்காங்க. பிவி சிந்து காட் ஹர் ஃபர்ஸ்ட் சில்வர் மெடல் இன் விச் ஒலிம்பிக்ஸ்? 2016ல ஒரு ஸ்பெயின் கண்ட்ரியோட ஆப்போனண்ட்டுக்கு எதிராக ஆப்போனண்ட் ஸ்பெயின் கண்ட்ரி சேர்ந்தவங்க. அவங்களுக்கு வேற எவ்வளோ முயற்சி பண்ணி பார்ப்பாங்க. தேர்ட் செட்டில் தான் வந்து தோற்று போவாங்க 2016ல. ஓகே. அதனால அவங்க என்ன தோற்று போயிருந்தா அது சில்வர் மெடல் கிடைக்கும். 2016ல தான் ஃபர்ஸ்ட் மெடல் வாங்குறாங்க, ஃபர்ஸ்ட் சில்வர் மெடல். ஓகே. 45க்கு வந்து சி. ஓகே. அடுத்து 46. இப்போ பார்த்தீங்கன்னா லைன் கொடுத்துருக்காங்க. லைனை கொடுத்து வந்து ஆத்தர் கேட்டிருக்காங்க. ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் தீஸ் லைன்ஸ்? யார்? இந்த லெசனுக்கு வந்து இருக்குல்ல கிரீன் டெய்சிஸ், இந்த பிராம்பிள்ஸ் இருக்கு, சைல்டுன்ற வார்த்தை பிராம்பிள்ஸ் ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ரூட் பிராம்பிள்ஸ். அப்போ இது வந்து இந்த வார்த்தை எங்கே வருது? ஃப்ரம் ரயில்வே கேரேஜ். ஓகேங்களா? ஃப்ரம் ஏ ரயில்வே கேரேஜ்ன்ற போயம். ஓகேவா? அந்த போயமோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எல் ஸ்டீவன்சன். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகேவா? ஆப்ஷன் டி தானது இந்த 46 கொஸ்டின் கூட ஆன்சர். அடுத்து 47 பாருங்க. ஃபார் தேர் இஸ் நோ hand in the game we play, we must work to a bigger scheme, and that thing that counts in the world today is how do you pull with a team? இப்போ லைன்ஸ் கேட்குறாங்க, லைனை கொடுத்து போயம் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ இது ஆப்ஷன் இந்த எங்கே பார்த்தீங்கன்னா வி பிளேன் இருந்திருக்கு, பிக்கர் ஸ்கீம் இந்த வார்த்தைலாம் பார்க்கும்போது அது டீம் ஒர்க். ஓகே. மாதிரி ஒரு கீவேர்டு போட்டு வச்சுக்கணும். இந்த கீவேர்டு மட்டும் படிக்கும்போது போயம் படிக்கும்போது இந்த கீவேர்டை பார்க்கணும். பிக்கர் ஸ்கீம் வி பிளேன் இருக்கா, இந்த லைன்லாம் பார்த்தா அப்போ இந்த போயம் என்னது டீம் ஒர்க்குன்ற போயம். அது ஆத்தரும் பார்க்கணும், எட்கர் கெஸ்ட். ஓகே. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு டக்குன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும். கீ பாயிண்ட் டக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி கீ பாயிண்ட் வச்சு தான் மேட்ச் பண்ணுறேன். அப்போ 47க்கு ஆன்சர்னா சி. ஓகேவா? அடுத்து 48 கொஸ்டின் டேக்ன்றது பேசிக்ஸ். அதுக்கு இந்த புக் உங்களுக்கு 6th இல்லை, ஆனால் பேசிக் தெரியாம பார்க்குறேன் கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஓகேங்களா? அப்போ இங்கே பாருங்களேன், ஹீ டோல்டு நத்திங். ஓகே. இது என்ன டென்ஸ்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். இது பாஸ்ட் டென்ஸ்.
அடுத்த கிளாஸ் நடத்துவேன், உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் வந்து நடத்துவேன். இல்லை பாருங்க, he told nothingனா பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்ன்றப்ப இங்க வந்து எதுவுமே வெர்பு இல்லை. பாஸ்ட் டென்ஸ்ன்றப்ப டிட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்ப இங்க ப்ரொனவுன்ஸ் ஹீன் இருக்கு. அப்ப டிட் ஹீன் இருக்கணும். ஓகேவா? ஆனா இங்க என்னது, எது சென்டென்ஸ் வந்து நெகட்டிவா இல்லை, பாசிட்டிவா இருக்கு. நாட்டோ, நாட்டுன்ற வார்த்தை இல்லை. அப்ப என்ன வரும் இங்க ஆப்ஷன்? ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து செகண்ட் வரும். ஓகேங்களா? அப்ப நாட்டுன்ற வார்த்தை வரப்ப நத்திங்கா. ஓகே, இங்க பாருங்களேன், ட்விஸ்ட் பண்ற கேட்டிருக்கேன். நத்திங்ன்ற வார்த்தை இருக்கு, நாட்டும் இல்ல. ஆனா நத்தின்ற வார்த்தை, நத்தின்றப்ப கொஸ்டின் நெகட்டிவா மாறிடுது. ஓகே, நத்திங், நெவர் நிறைய இருக்கும். அவங்க நிறைய நடத்துறேன், அப்ப நடத்துமோ தெரியும் உங்களுக்கு. நத்திங்ன்ற வார்த்தைனா அப்ப என்ன ஆப்ஷன் 2. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 2. நத்திங்ன்ற வந்து இப்போ வந்து டிட் தான் வரணும். ஆனா டிடின்ட்டு என்ன, நாட் இல்லையே அப்படின்னு அது வேற சொல்றேன் உங்களுக்கு. இதுல வந்து நெகட்டிவா மாறிடுச்சு கொஸ்டின். அதனால வந்து இந்த இடத்துல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம், டிட் ஹி. ஓகேவா? அடுத்து பி ஆப்ஷன் பாருங்க, ஹி லிவ்டு இன் யூரோப். அப்ப இங்க பாருங்க, ஹி லிவ்டு பாஸ்ட் டென்ஸ் இருந்துச்சா, லிவ்டுன்ற வார்த்தை பாஸ்ட் டென்ஸ். அப்ப இங்க என்ன வரலாம், ஆப்ஷன் 3. டிட் யூஸ் பண்ணணும் ஆக்சுவலி பாஸ்ட், சிம்பிள் பாஸ்ட்டுக்கு. இங்க இருந்து ஆப்ஷன் 3. ஓகே, ஐ வாட்ச் கிரிக்கெட். ஐ வாட்ச் கிரிக்கெட் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், இங்க எது நாட் இது இல்லை. அப்ப என்ன ஒரு ஆப்ஷன் 1. அப்போ வந்து என்ன ஆப்ஷன், நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 48க்கு ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்து இங்க பாருங்க, லைனை கொடுத்து இந்த ப்ரொனவுன் கொஸ்டின் திரும்பி அதான் கேட்டிருக்கோம். பாருங்க, ஹீ கேட்டிருக்கு. சேஸ் ஹீ த மிஸ்ட்ரிஸ் ஐ ஹவ் ஃபவுண்ட். சேஸ் ஹீ த மிஸ்ட்ரி ஐ ஹவ் ஃபவுண்ட். அப்படின்னா அந்த ஹீ யார் டினோட் பண்ணுதுன்னா, அங்க யாரு, சேஜ். அந்த போயம் என்ன போயம், டிராஜிக் ஸ்டோரின்ற போயம். ஓகே, டிராஜிக் ஸ்டோரின்ற போயத்துல இருக்க ஒரு ஆள் யாருன்னா சேஜ். சேஜ்னா ஒரு மாங்க். ஓகேங்களா? அந்த மாங்கை வந்து நம்ம டினோட் பண்றதுனால, இந்த வார்த்தை டினோட் பண்ணாலும் இங்க என்ன பண்றோம், சேஜ் தான் இந்த ஹீன்ற வார்த்தை டினோட் பண்ணுது. ஓகே, அடுத்து 15 கொஸ்டின் பாருங்களேன். வாட் இஸ் த டோன் ஆஃப் த போயம் கேட்பாங்க. வாட் இஸ் த ஐடியா, இல்ல வந்து வாட் இஸ் த தீம் ஆஃப் த போயம், அப்படிலாம் நிறைய கொஸ்டின் வரும். இங்க வந்து டோன். டோன் படிக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு, என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. கேட்டு பார்த்து பாருங்களேன். சீரியஸா ஃபீல் பண்றீங்களா, இல்ல சோலமைஸ் பண்றீங்களா, இல்ல ஹியூமரஸா இருக்கா, இல்ல ஆங்கிரியா இருக்கா, இல்ல சேடா இருக்கா, அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அந்த ஸ்டோரியை படிக்கும்போது அது ஹியூமரஸா தான் இருக்கு. அந்த திட்டையில எப்படியாவது முன்னாடி கொண்டு வர நினைக்காரு. அப்படின்றப்ப என்னென்னமோ பண்றாரு, அது நமக்கு வந்து ஹியூமரஸா தான் தெரியுது. அப்பதான் ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அப்ப என்னது, அவர் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நமக்கு ஹியூமரஸா இருக்குல்ல. அதுதான் வந்து அங்க வந்து ஆத்தர் எழுதிக்க பார்த்தீங்கன்னா அது கஷ்டப்படுறமா சொல்லியிருப்பாரு, நமக்கு வந்து ஹியூமரஸா இருக்கு. இதான் அயானிக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இங்க 50th கொஸ்டின் ஆன்சர் என்ன, பாம்பே பி. பி ஆப்ஷன் வரும். அதனால டோன் ஆஃப் த போயம் டிராஜிக் ஸ்டோரிக்கு வந்து பாத்தீங்கன்னா பி, ஹியூமரஸா இருக்காங்க. ஓகே, அடுத்து 51 பாருங்களேன். நான் நடத்திருக்கேன், நான் ஏற்கனவே நடத்தினேன் கிளாஸ்ல. ரைமிங் ஸ்கீம் சிம்பிள் தான். இதுக்கு வந்து எந்த ஸ்டாண்டர்டுங்கிற எல்லா கொஸ்டின்லையுமே ரைமிங் ஸ்கீம் நான் கேட்பேன். ஓகேங்களா? அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா பாயிண்ட் மார்க் கிடைக்கக்கூடிய கேட்டகரி இது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்களேன், ஸ்கோர் ஆரம்பிக்கிறதுக்கு எப்பயுமே ஏ போட்டுறணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆரம்பிக்கிறது எப்பவுமே ஏ தான் இருக்கணும். அடுத்து சி பாருங்க, ரெண்டும் ஒரே ப்ரொனன்சியேஷன் இருக்கா, இல்ல. உச்சரிக்கும் போது சவுண்டு சேமா இருக்கணும். வேற ஸ்பெல்லிங் பார்க்க கூடாது. ஓகேங்களா? இங்கே பாருங்க, அப்ப இது பி. அடுத்து மாறலையா, பி போட்டுறணும். மூணாவது பாருங்க, ஆர் ஸ்கார் இருக்கா, அப்ப இங்க என்னது ஏ தான் வரணும். தேர்டுக்கு ஏ, ஏன்னா சேமா இருக்கு, அது மாதிரி இங்க ப்ரொனன்சியேஷன் ஆகுது. அடுத்து டீம் பாருங்க, சீம், டீம், அதை முடிகிறப்ப ப்ரொனன்சியேஷன் சவுண்டு சேமா வருது. அப்படின்றப்ப இங்கேயும் பி தான். ஓகேவா? அப்ப என்னது ரைமிங் ஸ்கீம், ரைட் த ரைமிங் ஸ்கீம்னா ஆப்ஷன் சி. 51க்கு ஆப்ஷன் சி தான் வரும். புரியுதா? ரைமிங் ஸ்கீம்னு அதுதான். ஓகே, அடுத்து 52 பாருங்களேன். இது லைன் தான் கேட்டிருக்காங்க. இந்த லைன் எந்த புக்கு, தே மே சவுண்ட் யுவர் பிரைஸ் அண்ட் கால் யுவர் கிரேட். தே மே சிங்கிள் யூ அவுட் ஃபார் ஃபேம், பட் யூ மஸ்ட் ஒர்க் வித் யுவர் ரன்னிங் மேட், ஆர் யூ வில் நெவர் வின் த கேம். இப்போ இது வந்து யார் சொல்றா, எந்த போயம்னா வந்து இந்த இடத்துல கேம்ன்ற வார்த்தை இருக்கா, கேம்ன்ற வார்த்தை இருந்தாலே என்னது, கட்டாயம் என்னது, அவர் டீம் தான். ஓகேவா? அப்போ அவர் டீம். இந்த ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்டான ஆன்சர். 52க்கு ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்து பாருங்க, 52 ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் யூஸ் பண்றாங்க. ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் பாருங்க,
ஹீரோ சஃபிக்ஸ் பின்னாடி சேரக்கூடியது. ஹீரோ என்ன வரும்? ஃபர்ஸ்ட்டுக்கு 4 சரிங்களா? அப்போ வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு 4 இருக்கணும். ஹோ ப்ளஸ் செகண்ட் 1 ஆர்டிஃப் அரி ஆர்ட் ஆர்டிஸ்ட் ஓகேங்களா? அப்போ வந்து செகண்ட் ஓகேவா? அடுத்து டெமோக்ரஸி தேர்ட். அப்போ ஆப்ஷன்னா வரணும் ஏ. புரியுதுங்களா? இது பின்னாடி சேரக்கூடிய வார்த்தைகள். ஹீரோயிசம் ஓகேவா? ஹீரோயிசம் ஹோ ப்ளஸ் ஆர்டிஸ்ட் ஓகேவா? டெமோக்ரஸி எல்லாம் பேசிக் ஓகேவா? இதான் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் கொஸ்டின் இருக்கும். ஓகே ஈஸி தான். ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் வந்து ஈஸியா மார்க் அடிக்கலாம். ஓகே அடுத்து 54 பாருங்களேன். இந்த விங்க் ஆஃப் ஐ அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் ஓகேங்களா? அதுக்கு மீனிங் ஆனது என்னன்னா கண் இமைக்கும் நேரம் அப்படின்னு சொல்லலாம் தமிழ்ல. பார்த்தோம்னா ஏ ஸ்லோலி வந்துருச்சு. ஸ்டெடிலாம் அங்கேயே நிற்கிறது. ஃபேர்லினா அப்படியே ஸ்லோவாக இல்லாமல் ஸ்பீடாகவும் இல்லாமல் இருக்கிறது தானே அது ஃபேர்லி. அப்போ என்னது குயிக் தானே மறைக்கும். கண் இமைக்கும் நேரம் அப்படின்னு சொன்னால் குயிக் தானே. அப்போனது 54க்கு ஆப்ஷன் சி. ஓகே அடுத்து பாருங்க. ஹெட்டிங் கொடுத்து ஆத்தர் கேட்பாங்கப்பா போயம்ல. ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் 55ல பாருங்க. ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ். இந்த போயமே எழுதுன யாருன்னு கேட்பாங்க. அப்போ யாரு? ராஜ் ஆறுமுகம் ஓகேவா? இது மேட்ச் பண்றது போயமோட போயட்டை மேட்ச் பண்ற கொஸ்டின். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பாம்பே பி. ஓகே அடுத்து 56 பாருங்க. ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஓகே த ரெட்டஸ்ட் ஃப்ளார் வுட் லுக் அஸ் பேல் அஸ் ஸ்னோ. முன்னாடி பார்த்தோம் கொஸ்டின்ல இருக்கு. அந்த அஸ்லைக்கு வந்தா எதுன்னு பார்க்கணும். எது வந்து அஸ்லைக்கு வந்தாலே கட்டாயம் வார்த்தையில சிமிலி ஓகேங்களா? சிமிலி வந்தா அந்த சிமிலி ஓகேங்களா? ஐ வரும் சிமிலி ஓகேங்களா? சிமிலி தான் அது சி. ஆப்ஷன் சி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அஸ்லைக்கு வந்தா கட்டாயம் அது வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல இருக்கக்கூடிய ஈஸியானது. அஸ்லைக்கு ஒரு சென்டென்ஸ்ல ஒரு போயம் லைன்ல அஸ்லைக்கு வந்தாலே என்னது சிமிலி தான் போடணும். அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்களேன். வாட் டஸ் த வேர்ட் அரிபடா மீன்ஸ் அப்படின்னா என்னதுன்னா மாஸ் நெஸ்டிங். ஆப்ஷன் பி. அந்த சீட் டெட்டில் பார்த்துருக்கீங்களா? அதுல வந்து என்ன பண்ணா வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு தனியாக ஒரு பேஜ்ல. அரிபடானா அது ஒரு குரூப் ஆஃப் டக்கிள்ஸ்லாம் ஒரு பீச்சுக்கு போய் முட்டையிடுங்க. அந்த நிகழ்வு தான் சொல்றாங்க அரிபடா. அப்படின்னா மாஸ் நெஸ்டிங். தனியா எல்லாமே ஒரு ஒரு கூட்டமான மாஸ்னா கூட்டம் ஓகேங்களா? இப்போ மாஸ் மூவ்மெண்ட்னா கூட்டம் நடந்து போறது. மாஸ் கில்லிங்னா ஒரு கூட்டத்தை கொல்றது ஓகேங்களா? இது வேற மீனிங். அரிபடான்றதுக்கு மாஸ் கில்லிங் என்ன சொல்லுவாங்க? ஜெனோசைடு சொல்லுவாங்க ஓகேங்களா? ஜெனோசைட். ஓகே ஜெனோசைட். இப்போ மாஸ் மூவ்மெண்ட்னா ரேலின்னு சொல்லுவாங்க. பார்த்துருப்பீங்க ரேலி. RALLY. ரேலின்னு மாஸ் மூவ்மெண்ட். மாஸ் கில்லிங்னா ஜெனோசைட். ஓகே இதுதான் மீனிங். நம்ம அரிபடானா மாஸ் நெஸ்டிங். ஓகே அடுத்து 58 பாருங்க. டட்டில் ஸ்லிப்பர்ஸ் ஹெல்ப்ஸ் டு. டட்டில் ஸ்லிப்பர்னா ஒரு இது மாதிரி கை கால் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? எதுக்கு நான் வந்து ஸ்விம் பண்றது தான் யூஸ் பண்ணும். அதான் ஆப்ஷன் ஏ. 58க்கு ஆப்ஷன் ஏ. 59 பாருங்க. கொஸ்டின் டேக் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் டேக்கை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க 57ல. இப்போ இங்கே பாருங்களேன். இங்க வந்து ஹேவ் இன்ட் ஹேவ் நாட் அப்படின்னு இருக்கு. இப்போ இங்கே நாட் வந்துருச்சா? அப்போ ஆன்சர்ல நாட் வரக்கூடாது. இங்கே ஹேவ் கொடுத்துட்டாங்க. ஹேவ்ன்னு இருக்கு. இதுதான் யூஸ் பண்ணணும். ஐ இருக்குங்க ஓகேவா? ஐ இருக்கு. இங்க பேர் இருந்தாலும் அந்த பேர் என்ன கண்டுபிடிக்கணும். சப்போஸ் ராமுன்னு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். இங்க என்ன வரணும்? ஹீ வரணும். ஹேவ் ஹீ அப்படின்னு வரணும். எக்ஸாம்பிள் சொல்றேன். ஹேவ் ஹீ. இங்க ஐ ஹேவ் இன்ட்னு இருக்கு. அப்படின்றப்ப இங்க நாட் இருக்கா? நாட் இருக்குனால என்ன பண்ணும்? இங்க கொஸ்டின் நாட் வரக்கூடாது. ஆன்சர்ல நாட் வரக்கூடாது. சரிங்களா? அப்ப ஹேவ் ஐ 59க்கு ஆப்ஷன் சி. புரியுதா? 59க்கு ஆப்ஷன் சி தானே அது ஆன்சர். ஓகே அடுத்து 16 பாருங்க. த ஃபேமஸ் புக் அலைஸ் இன் ஒண்டர்லேண்ட் வாஸ் ரிட்டன் பை யாருன்னு பார்த்தா லூயிஸ் கேரல். இவர் நம்ம புக்ல வந்து குரொக்கடைல் இருக்குல்ல? குரொக்கடைல்ன்ற போயம் எழுதினவர் யாரு? லூயிஸ் கேரல். ஓகே அடுத்து 61 பாருங்க. ஜெரண்ட்னா ஒன்றும் இல்லை. இந்த கொஸ்டின் ஈஸியா இருக்கு ஓகேவா? கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்து ஐஎன்ஜின் தான் என்னது. அடுத்த கிளாஸ் நடத்துறேன். இதுல பார்த்துக்க பேசிக்கா தெரியுதான் பக்கத்தில் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா? அப்படின்னா அந்த ஐஎன்ஜின் தான் என்னது ஜெரண்ட் தான். ஜெரண்ட் வந்து இங்க வந்து என்னது நவுனா ஆக்டிவேட் ஆகுது. ஹண்டிங்கிறது ஒரு ஹாபிஸ் வந்து நம்ம மோஸ்ட்லி ஜெரண்ட்லாம் வரும். தனியா கிளாஸ் சொல்றேன். ஜெரண்ட்னா ஃபர்ஸ்ட் என்னது ஹண்டிங். ஐஎன்ஜின் தான் ஜெரண்ட் ஓகேவா? அடுத்து இங்க பாருங்க. இதை வச்சு
வெர்பை வச்சு வருது. முத்து ஃபெல் அஸ்லீப் வைல் சி வாஸ் ரீடிங். பாருங்களேன், ஸ்லீப் அஸ்லீப் அப்படின்னா தான் அஸ்லீப்னு தூங்கி முடிச்சுட்டாங்க அர்த்தம், தூங்கிட்டான் அர்த்தம். வைல் சி வாஸ் என்னது பி வரும். சரிங்களா? ஆப்ஷன் பி என்னன்னு சொல்றேன் பாருங்க. முத்து ஃபெல் அஸ்லீப் வைல் சி டேஷ் ரீடிங் கொடுத்துட்டான். அப்போ வந்து கேட்குறாங்க, ஒருத்தவங்க கேட்கும்போது தூங்கி முடிச்சிட்டான்ல, தூங்கி முடிக்கிற காரணம் என்னால எல்லாம் தூங்குறான்னு கேட்கும். காரணம்ன்ற வார்த்தை வந்தாலும் என்னது, காரணம் வயல் இருக்கு வார்த்தை இருக்கு. அப்போ வந்து எதனால அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் எதுக்கு எதனால ஒயில்னா வந்து எதனால அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காரணம் பாஸ்ட்லாம் போயிடும். அப்போ முத்து ஃபெல் அஸ்லீப் வைல் ஷி வாஸ் ரீடிங் தான் வரும், இஸ் ரீடிங் வராது. இப்போ நீ படிச்சுட்டு இருக்கும்போது தூங்க மாட்டோம்ல, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தூங்குவாங்க. தூங்குமா அப்படின்றப்ப என்னது, ஷீன்றப்ப இங்க என்னது வேர் வராது. அது ஒரு பாயிண்ட் பார்த்துக்கோ. ஷீன்றது வேருக்கு வராது. தனி டென்ஸ் கிளாஸ் நடத்த அதில் புரியும். அப்போ தெரியுதான் பார்த்தேன், டிகிரி ஸ்டாண்டர்ட் முடிச்சிருப்பீங்க, தெரியுதான்னு பாக்குறக்கா அந்த கொஸ்டின் கேட்டிருக்கேன். அப்ப என்ன வரும், ஷீன்றப்ப வாஸ் தான் வரும். சரிங்களா? அப்பன்ற கொஸ்டின் குழப்பலாம், என்ன வாஸ்டா வேறன்னு குழப்பலாம். ஐஎன்ஜி தான், கண்டினியூஸ் ஆக்ஷன் தான். புக்கு ரீட் பண்றதுலாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஆக்ஷன் தான் நடக்கும். ரீட் பண்றது, டிரைவ் பண்றது எல்லாம் கண்டினியூஸ் ஆக்ஷன் தான். அது பாஸ்ட்ல இது பண்ணும்போது ஐஎன்ஜி தான் வரணும். ஓகேங்களா? ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷன் டிரைவ் பண்றப்போ ஐஎன்ஜி தான் வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஷி வாஸ் டிரைவிங், அப்போ ஆப்ஷன் பி வரணும். ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்க, 62க்கு ஆப்ஷன் வந்து டி. 63 பாருங்க. 63 வந்து விச் ஆஃப் த விச் அமாங் இஸ் நாட் த ஒர்க் ஆஃப் பால்ஃபோர் ஸ்டீவன்சன். பால்ஃபோர் ஸ்டீவன்சன் இந்த ஆர்எல் ஸ்டீவன்சன் இருக்காரு, அவரோட ஒர்க். நான் அந்த புக்ல பாத்தீங்கன்னா எபோட் ஆத்தர் இருக்கும். அந்த எபோட் ஆத்தர்ல வந்து அவர் நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாரு. அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க, ஜங்கிள் புக். ஜங்கிள் புக் பார்த்தீங்கன்னா ருத்தியாடி கிப்ளிங் அவர் இருப்பாரு. சரிங்களா? ருத்தியாட் கிப்ளிங் அவர் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ஜாக் அண்ட் ஹைடு, யாரு ஸ்டீவன்ஸ் சொன்னது, ட்ரெஷர் ஐலாண்டு, கிட்னாப்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட ஒர்க். யாரோட பல்ஃபோர் ஸ்டீவன்சன் ஒர்க். இன்னும் ஒன்று இருக்கு, ஆனால் இதுல இருந்து ஆடு ஒன்று கேட்டிருக்காங்க. ஆடு ஒன்று தனித்து இல்லாதது அப்படின்னு கேட்கறது அந்த 63rd கொஸ்டின். ஓகே. அடுத்து 64 பாருங்க. இது வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல, அதுல வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல வருது, அதுல இருந்து கேட்ட கொஸ்டின் தான். உமன் கிரிக்கெட் வேர்ல்டு கப் வாஸ் ஃபர்ஸ்ட் ஹெல்ட் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கன்னா இங்கிலாந்து. எந்த வருஷம்னா இங்கிலாந்து. 64க்கு ஆப்ஷன் வந்து ஏ, ஆன்சர் வந்து ஏ. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து 1973. ஓகேங்களா? அப்போ உமன் கிரிக்கெட் வேர்ல்டு கப் நடந்திருக்குன்னா இங்கிலாந்து 1973. ஓகே. அடுத்து 65 பாருங்க. கொஸ்டின் டேக் கேட்குறாங்க. சொன்ன மாதிரி தான் இங்கே என்னது, பீப்புள் ஷுடின்ட் பி ரூட் டு ஒன் அனதர். இங்கே என்னது ஷுட்ன்னு இருக்கு, நாட்டுன்னு இருக்கு. பீப்புள்னு இருக்கா இங்கே பாருங்க, அப்படி பீப்புள் போகக்கூடாது. நாட்டு இருந்தால் இங்கே நாட்டு வரக்கூடாது. அண்ட் இந்த கொஸ்டின்ல நாட்டு இருந்துச்சுன்னா ஆன்சர்ல நாட்டு வரக்கூடாது. பிளஸ் இங்க ப்ரொனவுன் தான் போடணும். இப்போ பீப்புள்ன்றது நவுனை குறிக்கும், கலெக்டிவ் நவுனை குறிக்கும். கலெக்டிவ் நவுனது தே தான் வரணும். ஓகேங்களா? அப்போ தேர்லாம் வரக்கூடாது, வேற குறிக்கிறது. ஷுட்டு தே. இப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து சி தான் வரணும். இந்த ஷுட்டு நாட்டு வரக்கூடாது. ஷுட் நாட்டு கொஸ்டின்ல இருக்கு. அந்த கொஸ்டினுக்கு ஆப்போசிட்டா இங்க வரணும். ஓகே. அப்போ இங்க வந்து ஷுட்டு தே தனியாக கிளாஸ்ல சொல்றேன் உங்களுக்கு. ஓகே. அடுத்து 66 பாருங்க. கரெக்ட் வெர்பு. ஓகேங்களா? லாஸ்ட் இந்த கொஸ்டின்ல பாருங்களேன், கரெக்ட் வெர்பு வந்து டென்ஸ் ஃபார்ம், டென்ஸ்ல கேட்டிருக்கேன். லாஸ்ட் மந்த் த ஷிப் வித் இட்ஸ் ஸ்க்ரூ டேஷ் லாஸ்ட். லாஸ்ட்னு வந்திருக்கு. இப்போ கரெக்டாக என்னது பாஸ்ட் டென்ஸாக தான் இருக்கும். பாஸ்ட் டென்ஸ் ஆன வெர்பு இருக்கான்னு பாருங்க. இது ஒன்று இருக்கு. இது ப்ரெசன்ட் டென்ஸ் போகிற வெர்பு. இது ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு இதுவும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். அப்போ தனியாக எது இருக்கு, ஏ. எல்லாம் ஈஸியான கொஸ்டின். ஓகேங்களா? அப்போ லாஸ்ட் மந்த்னு என்னது, த ஷிப் வித் இட்ஸ் ஸ்க்ரூ வாஸ் லாஸ்ட். ஓகே. அது ஷிப்புன்றப்ப சிங்கிளா, தேர்ட் பர்சன் சிங்கிளா சொல்லும். எல்லாமே கலந்து கலெக்டிவா வரும். ஷிப் வித் இட்ஸ் ஸ்க்ரூ, ஷிப்பு தான் குறிக்கும், சிங்குலரா குறிக்கிறதுனால என்னது வாஸ். ஓகேவா? எத்தனை கிளாஸ் சொல்றேன். அடுத்து பாருங்க 67 பாருங்க. மீனிங்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சர்ப்ரைஸ்னா என்ன, இந்த பாய் வாஸ் டேக்கன் பை சர்ப்ரைஸ் when he learned about மித்தாலி துரைராஜ். என்னது சர்ப்ரைஸ்க்கான மீனிங்னா அமேஸ்டு. ஓகேங்களா? அமேஸ்டு, அஃபெக்டட், மூடு, அப்செட் எதுவுமே வராது. ஓகே. எல்லாமே வந்து மீனிங் டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. இதுக்கு வந்து ஆப்ஷன் என்னன்னா 67க்கு சி. ஓகே. அடுத்து பாருங்க, ஜென்ரல் கொஸ்டின். இது இங்கிலீஷ்ல தனியாக கேட்பாங்க. ஆட்டோபயோகிராஃபி தனியாக இருக்கு, முதல் கேட்டுட்டு இருந்தாங்க. அது இப்போ கேட்கறாங்களான்னு தெரியாது, எதுக்கு நம்ம பார்த்து வச்சுக்குவோம். ஆட்டோபயோகிராஃபி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரவீனாத் அவரை பற்றி கேட்பாங்க கட்டாயம். டேட் கொஸ்டின் தான் வரும். எப்போ அவர் எழுதின புக்கு,
எப்போ நோபல் பிரைஸ் வாங்கினாரு அப்படிதான் கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த புக்கு தான் நோபல் பிரைஸ் வாங்கினாரு. அப்ப இங்க பார்த்தீங்கன்னா அவர் நோபல் லாட்ரேட் ரவீந்திரநாத் தாகூர் என்ன போயிட்டுனா பெங்காலி போயிட்டு. ஓகே, பெங்காலி போயிட்டு தான் ரவீந்திரநாத் தாகூர். 68க்கு ஆன்சர் வந்து சி. அடுத்து 69 பாருங்க. சூஸ் த சூட்டபிள் ப்ரிஃபிக்ஸ் தட் கேன் பி ஆடட் டு த வேர்ட் இண்டிகேட் டு ஃபார்ம் அ டெரிவேட்டிவ். ஓகேங்களா? ப்ரீ இண்டிகேட் வராது, போஸ்ட் இண்டிகேட், கான்ட்ரா இண்டிகேட் இல்லை கான்ட்ரா இண்டிகேட் சொன்னா அப்ப என்னது ப்ரிஃபிக்ஸ் தான் முன்னேறக்கூடாது. ஓகே, கவுண்டர் இண்டிகேட்ல பார்த்தா கான்ட்ரா இண்டிகேட். சிக்ஸ்டீனுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து சி. அடுத்து 7th வந்து முன்னாடி கொஸ்டின்ல ப்ரிஃபிக்ஸ் பார்த்தோம், அடுத்த கொஸ்டின்ல சஃபிக்ஸ். ஓகேங்களா? சஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா அக்சசபிள், கம்ஃபர்டபுள் வரும். இதுவும் வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. கம்ஃபர்டபுள், ஓகே, ரெண்டுமே வரும்பா. சாரி, கொஸ்டின் வந்து கொஞ்சம் இதாயிடுச்சு. ரெண்டு வேற சான்ஸ் இருக்கு. டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா அந்த 2 கொஸ்டின் கொடுத்து வரும்போது அவங்க கொடுக்க சான்ஸ் மாதிரி தான் வச்சிருவாங்க. நம்ம அக்சசபிள் வச்சிருக்கேன். ஓகே, நோ ப்ராப்ளம். கம்ஃபர்டபுளுக்கு வரும் சஃபிக்ஸ் வந்து கட்டாயம். கம்ஃபர்டபுள் அவைலபிள். சாரி தபாஸ் கொஸ்டின் வாசிக்கல. சூஸ் த ரூட் வேர்ட் வித் விச் டெரிவேட்டிவ் கேனாட் பி ஃபார்ம்டு வித் சஃபிக்ஸ். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? எந்த வந்து ஃபார்ம் தான் கேட்டிருக்காங்க. அக்சசபிள் வந்து ஃபார்ம் பண்ண முடியாது, அக்சசபிலிட்டி தான் வரும். சாரி தப்பா சொல்லிட்டேன். இது கம்ஃபர்டபுள், அவைலபிள் இதுக்கெல்லாம் வரும். எந்த இதுக்கு வராங்க கேட்குறேன். 4 ஆப்ஷன்ல கொஸ்டின் கரெக்டாக வாசிக்கல நான். கேனாட்ன்ற வார்த்தை இதெல்லாம் கேர்லெஸ் மிஸ்டேக் வர்றது. ஓகேங்களா? கேனாட்டன் இருக்கு, கேனாட் பி ஃபார்ம் கேட்டிருக்காங்க. அந்த ஏபிள் வச்சு ஃபார்ம் பண்ண முடியாது, கம்ஃபர்டபுள் வச்சு ஃபார்ம் பண்ண முடியும், அவைலபிள் வச்சு ஃபார்ம் பண்ண முடியும். இங்க இருந்து அக்சசபிலிட்டி தான் வரும். ஓகேங்களா? அக்சசபிலிட்டி, அக்சசபிள்ன்ற வார்த்தை கிடையாது, அக்சசபிலிட்டி. அப்போ வந்து ஆப்ஷன் சி தான். ஓகேங்களா? இதுதான் என்னது, சி தான் வரும். ஆப்ஷன் சி 70க்கு வந்து ஆப்ஷன் சி வரும். ஓகே, ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சரு. ஏன்னா வந்து இதில் அது ஒன்றை வச்சு தான் இந்த சஃபிக்ஸ் வச்சு ஃபார்ம் பண்ண முடியும், மற்றெல்லாம் ஃபார்ம் பண்ண முடியும். கம்ஃபர்டபுள், அவைலபிள், நோட்டிசபிள், அக்சசபிள்னு வராது. அதாவது வேற அக்சஸ் இருக்கும். இது அக்சசபிலிட்டி அப்படிதான் அவர் கொடுப்பாங்க. ஓகேங்களா? 78க்கு வந்து சி. இப்படி கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் வரும், பார்த்து அடிக்கணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வித் த டீ கப் சர்க்கிளிங் அரௌண்ட் மீ லைக் த பிளான்ஸ் அரௌண்ட் த சன். அப்ப என்னது லைக் வந்திருக்கா? அப்ப என்னது ஆப்ஷன் பி, என்னது சிமிலி. லைக் வந்தா போயம் லைன்லாம் அப்போ கேட்க மாட்டாங்க, மெயினாக அந்த தான் பார்க்கணும். போயம் லைன் நான் கேட்டு போறான். இங்கே லைக் இந்த இருந்துருச்சா ஒன்று, என்னது சிமிலி ஐடென்டிஃபை பண்ணிடணும். ஓகே, அடுத்து பாருங்க. 71 வந்து இது வந்து சஃபிக்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்களேன், அனௌன்ஸ்மெண்ட், எக்ஸப்ஷனல். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, வாஷபிள், கிளியரன்ஸ். ஓகே, அப்போ ஆப்ஷன் அது ஏ. 72க்கு வந்து ஆப்ஷன் ஏ. ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் வச்சு கொஸ்டின் சஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து 73 பாருங்க. மீனிங்ஸ் வச்சு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆர்ம்ஸ்னா என்னன்னா ஆஃபரிங், ஆனா தானம் பண்றது. பாப்புலர் அப்படின்னா வெல் நோன், ஈஸியாக அடிச்சிடலாம். ரேகடு ஸ்பிளெண்டிட். ஓகேங்களா? அமேசிங்னா அன்டைடி. ஓகே, அப்போ ஆப்ஷன் என்ன வரணும்? ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? இல்லை மேட்ச் பண்ற மாதிரி பாருங்களேன். 3-4 இருக்கு, வேற இருக்கா? இல்ல. அப்போ மோஸ்ட்லி என்ன வந்துடும், இதே ரேக் இருக்கு. மற்ற ரெண்டு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அப்போ இந்த 2 ஆப்ஷன் மேட்ச் ஆயிடுச்சா? அப்போ 3வது பாருங்க, 2 ஆப்ஷன் மேட்ச் ஆனாலும் போகும்ல, வேற எதுவும் மேட்ச் ஆகல இல்லை. அப்போ என்ன பண்ணிடலாம், ஈஸியாக அடிச்சிடலாம். அப்போனா ரேக்னா ஸ்பிளெண்டிடு, அமேசிங்னா அன்டைடி. ஓகேங்களா? மீனிங்ஸ் வச்சு மேட்ச் பண்றது. ஓகே, அடுத்து 74th பாருங்க. போயம் வச்சு போயட்டை மேட்ச் பண்ண சொல்றாங்க. இப்போ பாருங்க, ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் யார் எழுதுனா? ராஜ் ஆறுமுகம். crocodile இது யார் எழுதுனான்னு பார்த்தீங்கன்னா வந்து லீவிஸ் கேரால். ஓகேங்களா? 4th. டீம் ஒர்க் யாரு? எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். ட்ராஜிக் ஸ்டோரி வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே. அப்போ என்ன ஒரு ஆப்ஷனு 3, 4, 2, 1. 74க்கு வந்து ஆன்சர் வந்து ஏ. அடுத்து 75th பாருங்க. காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ஜென்ரலாக கேட்குற கொஸ்டின் தான். காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ஒன்றும் இல்லை, 2 வேர்டை பிளெண்ட் பண்ணி கேட்கலாம். அட்ஜெக்டிவும் நவுனையும் சேர்த்தா ஒன்று வரும். இப்போ இங்கே பாருங்க, ஒயிட் வாஷ். இங்கே வந்து ஒயிட் பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ் தான், ஆனால் இங்கே வாஷ்ன்றது வெர்பு வராது.
ஸோ இங்கே பாருங்க பிளாக் போர்டு தான் வரும் ஆப்ஷன் பாம்பே பி. பிளாக்ன்ற அட்ஜெக்டிவ், போர்டுன்ற நவுனை குறிக்கும். ஓகேங்களா? லைஃப் இது நவுனு, லாங்குன்றது என்ன பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ் மாறி இருக்கு. ரெண்டே மாறி இருக்கு. ஆனால் இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க, அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன் தான் கேட்டிருக்காங்க. நவுன் பிளஸ் அட்ஜெக்டிவ் கேட்டால் இது ஆன்சர் வரும். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்க அப் செட்டு. அப்புன்றது என்னதுன்னா வந்து அட்ஜெக்டிவ் தான், செட்டுன்றதுன்னா வெர்பு. இப்போ இங்கேயும் வராது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக்கு போர்டு இப்போ என்னது இதுதான் அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுனா இருக்கு. நவுனு அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? அப்போ இதான் மேட்ச் பண்ணணும். ஓகே, அடுத்து இது புக் பேக்ல இருக்கு. பாருங்க நீங்க. அடுத்து 76 பாருங்க. இதுக்கு ஆன்சர் 75க்கு வந்து பாம்பே. 76 பார்த்தீங்கன்னா ஜெரண்ட் இருக்குல்ல, ஜெரண்ட்னால ஐஎன்ஜி தான். அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் ஐஎன்ஜி தான் வந்திருக்கு. கண்ணை மூட்டை அடிக்கலாம். ஏன்னா அது நவுனு வாஷிங் மிஷின். 76க்கு வந்து பாம்பே வாஷிங் மிஷின். அடுத்து பாருங்க, read the passage and select the correct statement. Music is not a part of arts and entertainment. It is not luxury, a lavish thing. இதை பத்தி என்ன இந்த மேட்சிங்கான மீனிங் கேட்டிருக்காங்க. என்னன்னா இட்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட். இட் இஸ் நாட் லக்ஸரி அண்ட் லாவிஷ் திங். மியூசிக் இஸ் நாட் எசென்சியல் அப்படி கொடுக்கல. ஓகேங்களா? மியூசிக் இஸ் அ பாஸ்ட் டைம் அப்படின்னு கொடுக்கல. ஏன்னா அது ரொம்ப லாவிஷ் திங் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாஸ்ட் டைம் தான் லக்ஸரியா வரும். மியூசிக் இஸ் என்டர்டைன்மெண்ட் இல்ல நாட் அண்ட் என்டர்டைன் கொடுத்துருக்காங்க. நாட்டுன்ற வார்த்தை கொடுத்துருக்கு ரெண்டுக்குமே. அப்ப என்ன கேட்டிருக்காங்க, மியூசிக் இஸ் இன்டிஸ்பென்சிபிள், அடிக்க முடியாத ஒண்ணுதான் அது மியூசிக் அப்படின்ற இந்த பேசேஜ் கொடுத்துருக்காங்க. அப்ப 77th பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து டி. ஓகே, அடுத்து 78 பாருங்க, ரைமிங் ஸ்கீம் பாருங்களேன். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஏ. ஓகே, அடுத்து பி பாருங்க, டிசப்டிவ் ஆர் தெரியல. ஃபர்ஸ்ட்டுக்கு எப்பவுமே ஏ போட்டுருணும். பி புதுசாக வந்திருக்கு. கிரே இதுவும் புதுசாக தான் இருக்கு. சி. அப்போ வந்து இதுக்கு பாருங்களேன், கேஸ்ன்னு இருக்கா, வேஸ் சொல்லும்போது ஒரே மாதிரி உச்சரிப்பு வருதா, கேஸ் வேஸ் அப்படின்னா அது பாம்பே. ஓகே, அப்போ ஆப்ஷன் என்ன வரணும், ஏபி சிபி. அப்போ ஆப்ஷன் அது பாம்பே. ஓகே, ஆப்ஷன் பாம்பே தான் வரணும். ஓகே, அடுத்து 79 பாருங்களேன். 79 ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த சென்டென்ஸ் வந்து என்ன டென்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஓகேவா? அப்படின்னா என்னது, சி இஸ் சிங்கிங் நவ் இந்த இருக்கா, இஸ் சிங்கிங் வந்துருச்சு. அப்போ இது என்னது, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது பேசிக் ஆக்சுவலி. இதெல்லாம் அது தெரியாம பார்க்கறதான் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இதுல வந்து என்ன இஸ் சிங்கிங் நான் சொல்றேன், அடுத்த கிளாஸ்ல வரும். பேசிக் தெரியாம பார்க்கற கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அப்போ என்னது, சி இஸ் சிங்கிங் நவ் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த சென்டென்ஸோட மேட்சிங் வந்து பாம்பே. 79 பி பாம்பே, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, அடுத்து 80th பாருங்க, டைப் ஆஃப் சென்டென்சஸ் பத்தி கேட்டிருக்கேன். கைண்ட் ஆஃப் சென்டென்சஸ். ஓகே, ஹவு மெனி கிலோஸ் டூ யூ வாண்ட். இது கொஸ்டின் டைப்ல இருக்கு. கொஸ்டின் டைப்ல இருந்தா அது கட்டாயம் இன்டராகேட்டிவ். ஓகேங்களா? 80th வந்து பாம்பே இன்டராகேட்டிவ். ஹவு மெனி கிலோஸ் டூ யூ வாண்ட் அப்படின்றது கொஸ்டினா கேட்டிருக்கீங்கன்னா இன்டராகேட்டிவ். புரியுங்களா? கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் 4 இருக்கு, டெக்ளரேட்டிவ், எக்ஸ்கிளமேட்டிவ், இம்பரேட்டிவ். ஓகே, அதுல வந்து நம்ம இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கோம், ஹவு மெனி கிலோஸ் டு கொஸ்டின் மார்க் வந்து எனது கட்டாயம் அது இன்டராகேட்டிவ் தான். ஓகே, அடுத்து வந்து 81 பாருங்களேன், பிரேசஸ் வச்சு கேட்குறாங்க. டு எக்ஸசைஸ் அப்படின்னா என்னது, ஒர்க் அவுட். ஆப்ஷன் ஏ தான் வரணும். ஒர்க் அவுட், பிரிங் இட் ஆன் வராது, ஷார்பஸ்ட் டேக்கு இதெல்லாம் வராது. ஓகேங்களா? அதுக்கேற்ற மேட்சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் தான். இப்போ சப்போஸ் காம்படிட்னா அதுக்கு வேற ப்ரைஸ் இருக்கு. எப்படி மாதிரி ப்ரைஸ்னா வந்து டு பேட்டில் அப்படின்னு சொல்லலாம். டு பேட்டில்ன்ற வார்த்தை இருந்தா காம்படிட்டன். ஓகேங்களா? பிரிங் இட் ஆன், கம் அப் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கு, இதுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கு. ஷார்பஸ்ட் டேக்ஸ் அப்படின்னா பிளேஸ்ன்னு ஒரு வார்த்தை இருக்கும், முன்னாடி பார்த்துருப்பீங்க. பிளேசஸ் அஸ் பிளேஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அது மாதிரி நிறைய ப்ரைஸ் இருக்கு, அதுக்கு தான் எல்லாம் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கொடுத்துருக்க ப்ரைஸ் வந்து டு எக்ஸசைஸ். அதுக்கு மேட்சிங்கானது பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் அவுட். அதில் எக்ஸசைஸே இருக்கு, அதில் மேட்ச் பண்ணி வேணா ஒர்க் அவுட்டும் போட்டுடலாம். அடுத்து பாருங்க, கால்ட் ஆன். ப்ரைஸ் கால்ட் ஆன் அப்படின்னா வந்து இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா விசிட்டட். ஓகே, கால்ட் ஆன் மேட்சிங்கானது கால்ட் ஆன் தான். எக்ஸ்போஸ்டில் கால் இதெல்லாம் தனியாக வரும். ரிவீல்லாம் வந்து எக்ஸ்போஸ்டு எல்லாமே இருக்கும். அவுட்ரேஜ்டு அது தனியாக ப்ரைஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் இருக்க கால்டான்ற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மேட்சிங் ஆனது என்னன்னா விசிட்டட். ஓகே, அடுத்து கொஸ்டின் டேக் பாருங்க. 83ல கொஸ்டின் டேக், யூ நோ த ஸ்டோரி.
இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு. இப்போ யூன்ற வார்த்தை வந்துருச்சா, அப்போ இங்க என்ன வரணும்? டோன்ட் தான் வரணும். டூ யூ அப்படின்னு தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாட் இது இல்லை, ஆனால் இங்கே நாட் வரும். அப்போ என்ன ஆன்சர் வரணும்? 83க்கு டி. டெல்லி டோன்ட் யூ. யூ நோ த ஸ்டோரி. டோன்ட் யூ. அடுத்து 84th பாருங்களேன். fill in the blanks with past perfect tense. fill in the blanks with past perfect tense. இதுல என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினை பாருங்க. உஷா ஆஸ்க்டு பேக் அட் த ruins. இடிபாடுகள். த சன் டேஷ் அப் அண்ட் வாஸ் டச்சிங் த டாப் ஆஃப் த வால்ஸ். இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட்னாலே ஹேடுன்ற ஒரு வார்த்தை இருக்கணும். சரிங்களா? ஹேடு பிளஸ் வெர்பு 3. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? கம்ன்ற வார்த்தை இருக்கு. இதோட வெர்பு 3 என்னன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லாம் வந்து கம்மு தான் வரும். ஓகேங்களா? கம், கேம், கம் தான் வரும். அப்போ இங்க பாருங்க, பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு வந்து என்ன இருக்கணும்? ஹேட் இருக்கா இல்லை ஹேட் இருக்கான்னு பாருங்க. இங்கே தான் இருக்கு. இப்போ ஆப்ஷன் சி தானே அது வரும். ஹேம் கம் இதுவும் கரெக்டாக வந்துருச்சு. வெர்பு 3 கொடுத்துருக்க வெர்புக்கு வந்துருச்சு. அப்போ என்னது? ஆப்ஷன் சி தான் கரெக்டானது. ஓகேங்களா? அடுத்து சினானம்ஸ் எமர்ஜ். எமர்ஜ் இங்கே பாருங்களேன், காலான் சீட்டுன்னு இருக்கா 84ல். அது மாதிரி இங்கே என்னது? சினானம்ஸ்ன்றதுன்னா எமர்ஜ்னா என்னது? கம் அவுட், வெளியே வர்றது. ஓகேங்களா? எமர்ஜ் ட்ரெஸ் அப்படின்னா புதுசாக வர்றது. அப்படின்னா ஒரு உள்ள இருந்து வருது, புதுசாக வருது அப்படின்னா என்னது? எமர்ஜ். அப்படின்னா 85th ஆன்சர் என்னன்னா சி, ஆப்ஷன் சி. 86th பார்த்தீங்கன்னா வந்து சினானம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஃபார்மேட்ஸ். இதுக்கு வந்து ஆப்ஷன் தான் சி தான். ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. இது கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான். she is presently the all-time leading run scorer for India in all formats. இது புக் பேக்ல இருக்கு. ஓகேங்களா? புக் பேக்ல இருக்கனால ஈஸியாக அடிச்சிடலாம். புக் பேக்ல இருக்க சினானம்ஸை ஃபர்ஸ்ட் படிங்க. ஓகேங்களா? இப்போ ஃபார்மேட்ஸ்க்கு மீனிங் என்னன்னா, சினானம்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்ஸ். ஓகே, அப்போ 86க்கு வந்து டி, பேட்டர்ன்ஸ். அடுத்து 87 பாருங்க. இன்டர்நேஷனல் பிளஸ் பிளெண்டிங் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார்ம் எ நியூ வேர்ட் பை பிளெண்டிங் த வேர்ட். அப்படின்னா என்னது? 2 வேர்டை ஃபார்ம் பண்ணி ஒரு புதுசாக ஒரு வேர்டு ஃபார்ம் பண்ணுங்க சிம்பிளா அப்படின்னு சொல்றதுதான் வந்து பிளெண்டிங் வேர்ட்ஸ். அப்போ இதுலேயே கொஸ்டின்லேயே பாருங்க, இன்டர்நேஷனல் பிளஸ் போலீஸ். இல்லை 12th புக் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷன் சி வரும். 87க்கு ஆப்ஷன் சி, இன்டர்போல். ஓகேவா? அடுத்து 88 பாருங்க. லைன் கொடுத்து என்னது? போயம் கேட்டிருக்கோம். அப்போ இதில் பாருங்க என்ன வரும்? ஆப்ஷன் சி தான் வரும். அண்ட் சார்ஜிங் லைசன்ஸ் ஆர் ரிப்பீட் கொஸ்டின். அது பார்த்துக்கிறேன், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கிறேன். சாரி. 88 பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜிங் எல்லாம் லைக் ட்ரூப்ஸ் இன் பேட்டில். இது வந்து ஃப்ரம் ரயில்வே கேரேஜ். ஓகே. 89 பாருங்க. 89க்கு வந்து ஆட்டோபயோகிராஃபி கேட்பாங்க. ஏதாவது ஒன்று பாப்புலராக கேட்கறது. மகாத்மா காந்தி பற்றி, ஜவஹர்லால் நேரு பற்றி, நெல்சன் மண்டேலா பற்றி ஆட்டோபயோகிராஃபி புக்கு கேட்பாங்க. அவங்க எழுந்த புக்கை பற்றி கேட்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே என்ன கேட்டிருக்கோம்? ஸ்டோரி ஆஃப் மை லைஃப். இது யார் எழுதுனா பார்த்தீங்கன்னா ஹெலன் கெல்லர். ஓகே, ஹெலன் கெல்லர் எழுதியிருக்காங்க. என்னது? ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் புக் எழுதின யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெலன் கெல்லர். இது ஓல்டு சிலபஸ்ல இருக்கு. இருந்தாலும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, கேட்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஓகே. fill in the blanks with correct option. டென்ஸ் வச்சு தான் கேட்டிருக்காங்க. எவ்ரி வில்லேஜர் ஃப்ரம் தோஸ் 2 hamlets டேஷ் கோயிங் டு த ஃபேர் டுடே. அப்படின்னா வந்து ஹேம்லெட்ஸ், எவ்ரி வில்லேஜர் ஃப்ரம் தோஸ் 2 hamlets டுடேன்ற வார்த்தை வந்துருச்சு. அப்போ கரெக்டாக என்ன வரணும்? ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வரணும். ஓகே, அப்போ இங்கே தோஸ் 2 hamlets இஸ் வரும். ஓகேங்களா? இஸ் கோயிங் அப்படின்னா வரும். தோஸ் 2 வந்திருக்குங்களா? என்னது? 2 hamlets. எவ்ரி வில்லேஜர் ஃப்ரம் தோஸ் 2 hamlets. எவ்ரின்னு வார்த்தை வச்சு. ஓகே, சாரி, எவ்ரின்னு வந்தா என்னன்னா இஸ் தான் வரணும். ஓகேங்களா? ரூல் இருக்குப்பா. எவ்ரி இஸ், எவ்ரிபடி இஸ் கோயிங் அப்படின்னு தான் படிச்சிருப்போம். ஓகேங்களா? எவ்ரின்ற வார்த்தை வந்தாலும் என்ன வரணும்? கட்டாயம் இஸ் வரணும். இஸ் கோயிங் அப்படின்னா வரும். எவ்ரி வில்லேஜர் ஃப்ரம் தோஸ் 2 hamlets. அதுக்கும் அங்கிருந்து ஒன்று தான் இல்லை, இதை இதுலேருந்து ஒன்று. ஓகேங்களா? அப்படின்றது குறிக்கதான் இந்த எவ்ரின்ற வார்த்தை. வீட்டுல இருந்து ஒருத்தன் சொல்றான் பாத்தீங்களா, அந்த மாதிரி மீனிங் தான் கொடுத்துருக்கு. எவ்ரின்ற வார்த்தை தான் சிங்குலர் நவுன் தான் வெர்பு தான் யூஸ் பண்ணணும். எவ்ரி வில்லேஜர் ஃப்ரம் தோஸ் 2 கியூலர்ஸ்னா இஸ் தான் வரணும். ஓகேங்களா? வில்லேஜர் அப்படின்னு இருக்க ஒரு வார்த்தை குறிக்குது.
எவ்ரி வில்லேஜர் அப்படின்னா ஒரு சிங்கிள் பர்சன் தான் குறிக்கும். 90க்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. ஓகே, அடுத்து 91 பாருங்க. ஏ குரூப் ஆஃப் லயன்ஸ் ஆர் கால்ட் அஸ் என்ன வரும்னா ப்ரைட் சொன்னா, அங்க குரூப் ஆஃப் ஃபிஷ் என்ன சொன்னோம், சாவுன்னு சொல்றோம். இங்க வந்து குரூப் ஆஃப் லயன்ஸ் வந்து ப்ரைடுன்னு சொல்லுவோம். ஆப்ஷன் ஏ 91க்கு. 92 இந்த இந்தியன் சீசன்ற புக்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. டூரிங் விச் சீசன் டி யூ சி எ பீகாக் டான்ஸ்? நம்ம நம்ம ஊர்ல பார்த்துட்டு போவோம்ல, ரெய்னி சீசன் மயில் ஆடுதுன்னா மழை வர போகுது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்னது, பீகாக் எந்த சீசன்ல டான்ஸ் ஆடுனா ரெய்னி சீசன்ல. ஓகே, அடுத்து பாருங்க 93. 93 வந்து டைமி ஸ்கீம் பாருங்க. ஏ டெசிப்டிவ், ஏ வந்துருச்சு. இதுக்கு வந்து பி. ஓகேங்களா, அடுத்து சி புதுசா வந்திருக்கு, கேஸ் எஸ். இது என்னது, பி. ஆப்ஷன் அது பி. 93க்கு வந்து பி தான் வரணும். ஓகே, அடுத்து 94 பாருங்க. ஹோமோபோன்ஸ் இன் ஜப்பான். இன் ஜப்பான் ஈவன் ஸ்டேஷனரி கரெக்டாக வாசிப்பாங்க. ஈவன் டேஷ் ஸ்டோர்ஸ் ஆர் நாட் டேஷ் ஃபார் தேர் ஃப்ளோட்டின் போட்ஸ். அப்போ என்ன கேட்டேன், ஜப்பான் ஈவன் ஸ்டேஷ்னரி தானே வரணும், ஃபர்ஸ்ட் தான் வரணும். ஸ்டேஷ்னரி ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இது இருக்குல்ல, ஸ்டேஷ்னரினா ஒரு சிங்கிளா நிற்கிறது. ஆர் நாட் ஸ்டேஷ்னரி அப்படின்னா அது இது வந்து என்ன, ஸ்டேஷ்னரி நம்ம வந்து பேனா வைக்கிறோம்ல, பென்சில் பென் இதெல்லாம் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இதுதான். இன் ஜப்பான் ஈவன் ஸ்டேஷ்னரி ஸ்டோர்ஸ் ஆர் நாட் ஸ்டேஷ்னரி ஃபார் தே ஃப்ளோட்டிங் போட்ஸ். அப்படின்னா அது கூட என்னது, நிற்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டேஷ்னரி ஸ்டோர்ஸ் கூட நாட் அது முதல் கொண்டு ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றது அந்த வேர்டு. 94th வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேவா, அடுத்து 95th பாருங்க. பிளெண்டிங் வேர்ட்ஸ் தான். பிரேக்ஃபாஸ்ட் பிளஸ் லஞ்ச் என்னன்னு சொல்லுவோம்னா 95th டி டெல்லி பிரஞ்ச். ஓகேவா, பிரேக்ஃபாஸ்ட் பிளஸ் லஞ்ச் வந்து பிரஞ்ச். 96th விங்ஸ் ஆஃப் ஃபயர் இஸ் அன் ஆட்டோபயோகிராஃபி. யாருன்னா வந்து டாக்டர் ஏபிஜி அப்துல் கலாம் இருக்கார்ல, அவரோட ஆட்டோபயோகிராஃபி, அவர் எழுதின புக்கு. இதை வந்து கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அடுத்து கொஸ்டின் டேக் பாருங்க. ஷி கோஸ் டு ஸ்கூல் பை வேன். அப்ப என்ன வரும், கோஸ்ன்ற வார்த்தை வந்துருச்சு, ப்ரெசன்ட் டென்ஸ், இங்க வெர்பது இல்லை. அப்போ டூ டஸ் வரும், ஷீக்கு வந்து டஸ் தான் வரும். ஓகேங்களா, அப்ப இங்க என்ன வரணும், இங்க நாட் எது இல்லை, நீங்க நாட்டு வரும். அப்ப வந்து டஸ் இன்ட்டு ஷி. ஓகேவா, புரியுதா கொஸ்டின் டேக். ஷி கோஸ் டு ஸ்கூல் பை வேன் அப்படின்னா வந்து கொஸ்டின் டேக்ல வந்து இங்க வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு. ஏன்னா கோஸ்ன்ற வார்த்தை வந்துருச்சு, அப்ப இங்க ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட். ஓகேங்களா, சிம்பிள் ப்ரெசன்ட். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்போ வந்து கோஸ்ன்ற டூ டஸ் வரும். இப்போ டூ டஸ் தான் என்னது, ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் வெர்பு. ஓகேவா, டூ வெர்ப் சொல்லுவோம், கொஸ்டின் வெர்பு. இங்க வந்து டிசிக்கு வந்து டஸ் தான் வரும். அப்ப இங்க ஷி இங்க இருக்கு. அப்ப என்ன, அது கொஸ்டின் ஆன்சர்ல டஸ் இன்ட்டு ஷி. இங்க நாட் எது இல்ல, அப்ப இங்க என்ன வரணும், நாட் வந்துடணும். அப்ப ஆன்சர் வந்து டி டஸ் இன்ட்டு ஷி. அடுத்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ். அமெரிக்கன் 1908 பாருங்க. த அமெரிக்கன் இங்கிலீஷ் ஈக்குவலண்ட் ஆஃப் த வேர்ட் வாஷ் பேசின் இஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டி சிங்க். ஓகேங்களா, வாஷ் பேசினுக்கான அமெரிக்கன் இங்கிலீஷ் சிங்க். அடுத்து 4 ஆப்ஷன் இருக்கும் பாருங்க, ஆட் ஆப்ஷன். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஏ போயம் கேட்குறாங்க. 4 ஆப்ஷன்ல எது போயம் கேட்குறாங்க. கல்வரஸ் டிராவல், இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோஸ் தான், ஒரு என்னது, ஒரு காமிக் ஸ்டோரி. ஜூலியஸ் சீசர், ஹேம்லெட், ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளே. அப்போ டின்னா என்னது, போயம், டீம் ஒர்க்ன்ற போயம். ஓகேங்களா, அடுத்து பாருங்க ஆர்டிகல்ஸ். fill in the blanks with suitable articles. இப்போ இங்க பாருங்க, த woodcock files dash ஹிமாலயாஸ் டு dash நீலகிரிஸ் வித்தவுட் டேஷ். ஓகேங்களா, அப்ப இங்க பாருங்க, ஒரு பிளேஸை குறிக்கிறதுனா கரெக்டாக என்ன யூஸ் பண்ணணும், தே தான் யூஸ் பண்ணணும். இங்க பாருங்க, ஹிமாலயாஸ் பிளேஸை குறிக்குதா, அப்போ தே யூஸ் பண்ணணும். நீலகிரிஸ் தான் இங்க தே யூஸ் பண்ணணும். வித்தவுட் ஏ பாஸ். பாஸ் சிங்கிளா வந்து சொல்ற ஒரு வார்த்தைனால வித்தவுட் ஏ பாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிகல் ஏ வந்துருங்க. அப்போ ஆப்ஷன் வந்து டி வித்தவுட் ஏ பாஸ். அப்படின்னா வந்து இங்க வந்து ஒரு ஆக்ஷன் வந்து குறிக்குது. ஆக்ஷனை குறிக்கிறதா என்ன பண்றோம், இங்க வந்து ஏ யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஏ அனிமோ ஆக்ட் அப்படின்னு சொல்றோம், அது வந்து வேற. ஏ பாஸ் ஒரு ஆக்ஷன் வந்து ஒரு சிம்பிளா குறிக்குது அப்படின்றனால வந்து ஏ யூஸ் பண்றோம். பிளேஸ் குறிக்கிறா என்ன பண்றோம், இங்க த யூஸ் பண்றோம். பிளேஸை குறிச்சாலே அங்க என்ன இருக்கணும், த இருக்கணும். ஓகேவா, அப்படின்றப்போ ஆப்ஷன் டி வரும், ஆர்டிகல்ஸ். ஓகே,
இதுதான் இன்னைக்கு கொஸ்டின் கீ பார்த்து மறுபடியும் பாருங்க, ரெஃபர் பண்ணுங்க, மறுபடியும் உட்காந்து கொஸ்டின் ரீட் பண்ணி பாருங்க. அந்த ஒரு கொஸ்டின் மட்டும் ரிப்பீட் ஆயிடுச்சு, நான் நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? மற்றபடி வந்து டவுட் இருந்தால் நெக்ஸ்ட் கிளாஸில் கேளுங்க. கீ எதுவும் டவுட் இருந்தாலும் சரி நெக்ஸ்ட் கிளாஸில் கேளுங்க, நான் பார்க்குறேன். ஓகேங்களா? தேங்க்யூ. கட் பண்ணவா? கிளாஸ் கட் பண்ணவா? கம்ப்ளீட் மேடம், கம்ப்ளீட் கிளாஸ் கட் பண்ணவா? முடிச்சிட்டேன், 100% முடிஞ்சு.